இந்த கூட்டத்தை துவக்கலாம். நண்பர்கள் அங்கே கடைசியில் நிற்கிறவங்க அத்தனை பேர் உள்ள வந்துட்டீங்களா? பரவாயில்ல, பெட்டர். We are going to start the meeting now. Please rush and occupy your seats. கொஞ்சம் வரவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. இடையில மத்திய பகுதியில் பிளே கிரவுண்ட் ரெடி பண்ணிருக்காங்க, அதனால் ஓரமாக வந்து இங்கே இருக்கையில் அமருங்க. நீங்களாம் வந்து உட்காந்துட்டீங்களா மீட்டிங் ஆரம்பிக்கலாம். மீட்டிங் ஆரம்பித்த அப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து உட்காந்துட்டு நல்லா இருக்காது. அதனால் ப்ளீஸ் ரஷ் அண்ட் ஆக்குபை யுவர் சீட்ஸ். எல்லோரும் தயவு கூர்ந்து வந்து பந்தலின் கீழ் அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். கூட்டத்தை துவங்க இருக்கிறோம். அனைவரும் இங்கே வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நான் முக்கிய விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கும் நேரம். உங்கள் சார்பாக அனைத்திந்திய மத்திய அரசு ஓய்வூதியர் சங்கத்தின் சார்பாக இந்த 58வது ஆண்டு விழாவிற்கு 58th Annual General Meeting of the All India Central Government Pensioners Association is going to begin now. We call upon the guests of honor to occupy their honorable seats here. I just call our great friend Sri R. Ambalvanan, IAS, who has also, by the way, become a pensioner now, having retired. And he is going to be with us. His time is going to be with us for more time hereafter, definitely. And please just give a big hand. He has already occupied. ஸோ இன்னும் பணியில் இருக்கிற நம்முடைய நண்பராக இன்னும் வழங்கி கொண்டிருக்கிற முதன்மை கணக்காயர் திருப்பதி வெங்கடசாமி ஐஏஎஸ் அவர்களை மேடை கழிக்கிறோம். இன்னும் கரவலி கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அடுத்த முக்கிய விருந்தினராக டாக்டர் எம். மீனாட்சி சுந்தரம் அவர்கள். இவர் சீனியர் கன்சல்டன்ட் பிசிஷியன், ஜெரிகேர் ஹாஸ்பிட்டல்ஸ். ஜெரிகேர் வயதானவர்களுக்காக துவக்கப்பட்டு இயக்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஜெரிகேர் நிறுவனம். ஸோ நம்மகிட்ட நிறைய அவங்க பேச இருக்கிறாங்க. உங்களுடைய சந்தேகம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியாக மூத்த வழக்கறிஞர் சுப்ரீம் கோர்ட்லையும் ஹைகோர்ட்லையும் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிற திரு ராஜேந்திரன் அவர்களை உங்கள் சார்பாக மேடைக்கு அழைக்கிறோம். இப்போது நாம் நிகழ்ச்சியை துவங்கும் நேரம். துரைப்பாண்டி அவர்களும் மேடையில் அமரலாம். நம்முடைய ஏஐஜிசி ஓய்வூதியர் சங்கத்தின் தலைவர் திரு ஜெயசராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த கூட்டத்திற்கு முன்னிலை வகிப்பதற்காக திரு உதயன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இப்போ மீட்டிங்கை ஆரம்பிச்சிடுறோம். ஸோ எல்லா கூட்டத்திற்கும் நாம் கடைபிடிக்கும் நிகழ்வாக தமிழ் தாய் வாழ்த்துடன் நாம் கூட்டத்தை துவங்குவோம். அனைவரும் எழுந்து நின்று தமிழ் தாய் வாழ்த்தை நீங்களும் பாடலாம். இங்கே மேடையில் பாடுவாங்க, அங்கேயும் போட போறீங்களா? இல்லையா? வேண்டாம், அப்படியே பாடிடுவோம்.
ஹலோ. ஆமாம், தமிழ் தாய் வாழ்த்து. அங்கே அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டரில் இருக்கலாம், கொஞ்சம் சைலண்டாக இருக்கணும். எல்லாருமே கொஞ்சம் எழுந்திருந்தீங்களா பரவாயில்ல, மற்றபடி அப்புறமா உட்காந்துக்கலாம். நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி மக்களே. இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பமாக வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக திருமதி நீலா அவர்களை அழைக்கிறோம். Respected dignitaries on the dais and respected comrades, இந்த AICGPA என்று அழைக்கக்கூடிய ஆல் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷனர்ஸ் அசோசியேஷன், இந்த சங்கம் கடந்த 58 வருடங்களாக, ஏன்னா நம்ம 1971 ரெஜிஸ்டர் பண்ணுறோம், கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடியே இருந்து துவங்கப்பட்ட இச்சங்கம் பென்ஷனர்ஸ் இஷ்யூஸ்க்காக, சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷனர்ஸ் இஷ்யூஸ்க்காக, அவர்களுடைய உரிமை மற்றும் நலன் அல்லது தேவை இவற்றிற்காக மிகவும் பாடுபட்டு உரிமைக்காக போராடும் ஒரு சங்கமாக என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, சர்வீஸில் இருக்கும்போதே நம்ம இங்கே நம்ம அந்த ஐஐடி அந்த ஏஜிஸ் வளாகத்தில் ஒரு சர்வீஸ் அசோசியேஷனாக இயங்கிய தலைவர்கள் அத்துணை பேரும் தோழர் முன்னாடி ஆரம்பித்தோன்னா முருகானந்தம் முதற்கொண்டு பாலசுப்ரமணியன் முதற்கொண்டு துவங்கிய அல்லது கட்டி காத்த இந்த பென்ஷனர்ஸ் அசோசியேஷன், இதை தற்பொழுது தோழர் ஜெயசுராஜா அவர்கள் தலைமையிலும் தோழர் துரைபாண்டியன் அவர்கள் தலைமையிலும், ஏன் என்று சொன்னால் நாங்கள் சர்வீஸ் அசோசியேஷனாக இருக்கும்போதே இந்த சங்கம் என்பது ஒரு அனைத்து மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக அல்லது முன்னோடியாக இருந்த சங்கம், வழிநடத்திய சங்கம், இப்பவும் அப்படிதான் இருக்கிறது. அதே போல இந்த பென்ஷனர்ஸ் அசோசியேஷன் வழிநடத்தக்கூடிய மற்ற சங்கங்களுக்கு, மற்ற பென்ஷனர்ஸ் அசோசியேஷனுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இச்சங்கம் அப்படின்னு தான் இதுக்கு உண்டான ஒரு பாரம்பரியம் அல்லது ஒரு முன்னோடி சங்கம், வலிமை வாய்ந்த சங்கமாக இந்த சங்கம் இருந்து கொண்டு இருக்கிறது. இதன் 58வது ஆண்டு ஜெனரல் பாடி மீட்டிங், அதாவது நீங்கள் ஆண்டு விழா அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம 58வது ஜெனரல் பாடி மீட்டிங் பொதுக்குழு இன்று கூடியிருக்கிறது. இங்கு வருகை தந்திருக்கும் முதற்கண் இதன் தலைமை பொறுப்பேற்று இருக்கும் தோழர் ஜெயசுராஜா அவர்களே, தோழர் துரைபாண்டியன் அவர்களே மற்றும் நமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் டிக்னிட்டரிஸ் திரு ஆர் அம்பலவாணன் ஐஏஎஸ், ஃபார்மர் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆடிட் சதர்ன் ரயில்வே, அவர் கூட சேர்த்து தோழர் அல்லது என்ன தோழர்கிற வார்த்தை ஏன் வருதுன்னு சொன்னால், குமார் மிக அழகமான ஒரு துவக்கத்தை ஆரம்பித்தார், நண்பர்கள் தான் ஆரம்பித்தார். அதனால் இவர்கள் இருவரையும்
நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த திருவுக்கு பதிலாக தோழருங்கிற வார்த்தை தான் வருது. திருப்பதி வெங்கடாசாமி ஐஏஎன்ஏஎஸ் பிரின்சிபல் அக்கௌண்டன்ட் ஜெனரல் ஆடிட் 2. தோழர் அம்பலவாணன் அவர்கள் இந்த கூட்டத்தை துவக்கி வைத்து துவக்குவரை ஆற்ற இருக்கிறார்கள். தோழர் திருப்பதி வெங்கடசாமி அவர்கள் சிறப்புரையாற்ற வந்திருக்கிறார்கள். இவர்களை பற்றி தனியாக அறிமுகம் நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் நாங்கள் இங்கே சர்வீஸில் இருக்கும்போதும், ஏன்னா இங்கே இருக்கிறவங்க அத்துணை பேரும் வந்து சர்வீஸில் ஆடிட்லேயும் சரி அக்கௌண்ட்ஸ்லேயும் சரி ரிட்டையர் ஆனவங்க தான். உங்களுடைய தலைமையின் ஆளுமையை பார்த்து வியந்தவர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள். இதை தவிர நீங்கள் அதாவது நாங்கள் அப்படின்னு கூட சொல்லாதீங்க, அதாவது அந்த சர்வீஸில் உள்ள ஸ்டாஃப் அண்ட் ஆஃபீஸர்ஸ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு மரியாதை இல்லை அன்பு அரவணைப்பு அப்படின்னு கூட சொல்லாதீங்க. அதை உணர்ந்தவர்களும் நாங்கள் தான். அதே போல் பென்ஷனர்ஸ் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கும் ஆதரவு என்றுமே இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் என்றும் இருக்கிறது. அது மட்டுமல்லாது நீங்கள் உங்கள் பொது வழியில் பொது வாழ்க்கையில் இருவருமே சேர்த்து தான் மறுபடியும் அகைன்னு சொல்கிறீங்க. உங்களுடைய சொசைட்டியில் உள்ள உங்களுக்கு உள்ள அக்கறை வந்து எங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு பெருமிதமாகத்தான் இருந்திருக்கிறது. அந்த பெருமிதத்துடன் உங்கள் இருவரையும் வரவேற்பதில் நாங்கள் மிகவும் பெருமை அடைகிறோம். மருத்துவர் என்று சொன்னால், டாக்டர் அப்படின்னு சொன்னாலே நாம் பிறப்பு முதல் இறப்பு வரை நம்ம கூடவே வரவங்க. அவங்க ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னால் எல்லோரும் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறது கடவுள் மாதிரி அப்படிங்கிறத வந்து ஒரே ஒரு ப்ரொஃபஷன் மட்டும்தான் சொல்லுவோம். அது எந்த ப்ரொஃபஷன்னு? மருத்துவர் தான். அது அந்த மருத்துவ தொழில் இருந்தாலும் என்ன பண்ணுவோம், ஒரு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வரும்போது பார்த்தீங்கன்னா அப்பா கடவுள் மாதிரி என்னை காப்பாற்றினார், என் குடும்பத்தை காப்பாற்றினார் அப்படிங்கிற வார்த்தை வந்து அவர்களுக்கு மட்டுமே உள்ள அந்த ப்ரைடு. அது மட்டுமல்லாது முதியோர்கள் வரும்போது ஆஃப்லைட் இப்போ தான் அந்த ஜெரி கேர்ங்கிற வார்த்தை ரீசெண்ட் ஒரு டிகேட்ஸில் தான் நம்ம வந்து அஃப்கோர்ஸ் வந்து வரோம். அந்த முதியோர்களுடைய வாழ்க்கையை உடல் நலனும் மனநலனும், ஏன்னா டாக்டர்னு சொல்லும்போது அனைத்து ஜீவராசிகளுக்கும் உரித்தான அந்த விஷயம். அது உடல் நலமும் மனநலமும் எப்படி பாதுகாப்பது, அல்லது அவர்களுடைய உரை எப்படி இருக்கும் என்றால் எப்படி டாக்டரிடம் போகாமல் இருப்பது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை. ஏனென்று சொன்னால் டாக்டர்கள் அத்தனை பேரும் சரி, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது திருப்பி இங்கே வாங்கன்னு வந்து யாரும் வந்து உங்களை வந்து சொல்ல மாட்டாங்க. நம்மளும் கடவுளை பார்த்து விட்டு திரும்பி வருவோம், திரும்பி அந்த கடவுளை பார்க்க வேண்டாம்னு நினைப்போம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தொழில் இன்று நம்மிடையே சிறப்புரை ஆற்ற வேண்டியிருக்கும். அதாவது முதுமையில் உடல் நலனையும் மனநலனையும் பேசுவது எப்படி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து டாக்டர் மீனாட்சி சுந்தரம் எம்டி ஜெனரல் மெடிசன் FCD FCCP சீனியர் கன்சல்டன்ட் ஃபிசிஷியன் அண்ட் டயபெட்டாலஜிஸ்ட் ஜெரி கேர் ஹாஸ்பிட்டல். அந்த ஜெரி கேர் ஹாஸ்பிட்டல் டாக்டரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 டிகேட்ஸாக வந்து இந்த ஸ்பெஷலைசேஷன் இதில் வந்து இருந்துகிட்ருக்கார். அவருடைய சிறப்புரையை ஆற்ற நாங்கள் கேட்பதற்கு மிகவும் ஆர்வமாக இருக்கிறோம். அவர்களை வருக என இந்த கூட்டத்தின் சார்பாக வரவேற்கிறேன். அடுத்தது மறுபடியும் நமக்கு மோஸ்ட் கனெக்டட் யாருன்னு கேட்டிங்கன்னா லாயர்ஸ் அண்ட் த அட்வொகேட்ஸ். 2 விஷயத்தில் கனெக்டட். என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எங்களுடைய ஆடிட் தொழிலில் பார்த்தீங்கன்னா, ஆடிட் தொழிலில் என்னன்னு கேட்டிங்கன்னா rules and acts, how to interpret whether the receipts and payments are in accordance with the act and rules. இதுதான் நம்மளுடைய தொழில். ஆடிட் தொழில் வந்து இதுதான். ஸோ in a way we have interpreted many acts and we have read many audit, that is the case laws, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் எல்லா கேஸ் லாஸும் நம்ம படிப்போம். அதே போல் ஆடிட் அப்சர்வேஷனால நிறையா உங்களுக்கு கேஸ் லாஸும் கிரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இந்த CAG ஆடிட்டுக்கே உண்டான ஒரு பெருமை. அந்த வகையில் அவர் அது மட்டுமல்லாது நம்மை போன்ற சர்வீஸில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், ஒரே ஒரு வார்த்தை வந்து நான் வந்து சாரை வந்து ப்ரௌஸ் பண்ணதில் என்னன்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ட்ரஸ்ட் ஒர்த்தி அப்படிங்கிற வார்த்தை வந்து நான் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தையை வந்து பார்த்தேன்.
தோழர் ஸ்ரீ பி ராஜேந்திரன், சீனியர் அட்வொகேட், சுப்ரீம் கோர்ட் அண்ட் மெட்ராஸ். நம்மளுடைய சர்வீஸ் மேட்டர்ஸையும் நிறைய விஷயங்கள் அவர் வந்து முன்னெடுத்து நிறைய வெற்றிகளை வந்து ஈண்டு எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் வந்து இந்த தருணத்தில் சொல்ல வேண்டியது. அவர்களையும் இந்த கூட்டத்தின் சார்பாக இந்த ஆண்டு விழாவுக்கு வருகை என்று வரவேற்கிறோம். அடுத்த தோழர் டி பாலசுப்ரமணியன் அவர்களை பற்றி சொல்லணும்னு நினச்சா அவர் வந்து கொண்டிருக்கிறார். நம்மளுடைய சங்கம் வந்து ஆல் இந்தியா ஃபெடரேஷன் ஆஃப் பென்ஷனர்ஸ் அசோசியேஷனை இணைத்துக் கொண்டு செயல்படுகிறது. தோழர் டி பாலசுப்ரமணியன் முதுபெரும் தோழர். அவர் வந்து ஸ்கோவா அப்படின்னு ஒன்று இருக்கு. நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு நினச்சேன். ஸ்கோவா என்பது ஜேசிஎம் செட்டப் மாதிரி பென்ஷனர்களுக்கு ஓய்வூதியர்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு அமைப்பு. அதாவது கவர்மெண்ட் ரீதியில் மினிஸ்ட்ரி கீழே வரக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் அவர் ஸ்டாண்டிங் கமிட்டி மெம்பர். நம்மளுடைய சங்கத்தை அவரும் சேர்ந்து வழி நடத்துகிறார். அவரையும் இந்த தருணத்தில் வருக என வரவேற்று இங்கு என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த சங்கத்தில் ஆணிவேர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை நீங்கள் பில்லர்ஸ் ஆஃப் திஸ் கோட்டை அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய இன்னும் சில ஆலமரக விடுதிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கு பெருவாரியாக கலந்து கொண்டிருக்கும் முதுபெரும் தோழர்கள் யாரும் கிடையாது. எல்லாரும் வந்து இளமையாக இருக்கக்கூடிய இந்த தோழர்கள் அனைவருக்கும் வீர வணக்கத்தை உரித்தாக்கி இன்று குழுமி இருக்கும் அனைவரையும் மறுபடியும் வருக என்று வரவேற்று அமைக்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, இந்த முக்கிய விருந்தினர்களை நம்முடைய உறுப்பினர்களுக்கு அறிமுகப்படுத்தணும். ஃபார்மல் நன்றி தலைவர் ஜெயசுராஜ் அவர்களை அவர் தக்க சமயத்திலே நினைவுபடுத்தினார். நம்ம கூட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமாக ஒவ்வொரு முறையும் செய்யும் ஒரு அஞ்சலி. ஸோ நம்முடைய தோழர்களில் மறைந்தவர்கள் பலர் ஒவ்வொருவராக பெயர் சொல்லி முடிக்க நாளாகும். ஒரு வருஷத்தில் நிறைய பேர் நம்ம எழுந்திருக்கிறோம். அவர்கள் அனைவருக்கும் அஞ்சலி செலுத்தும் விதமாக ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நின்று நம்ம பென்ஷனர்ஸ் அசோசியேஷனில் மெம்பராக இருந்த பென்ஷனர்கள் மறைந்து விட்ட காரணத்தினாலே அவர்கள் நம்மிடம் இன்று இல்லை. சார், அவர்கள் நினைவாக நாம் எல்லோரும் அமைதியாக அஞ்சலி செலுத்துவோம். நன்றி நண்பர்களே. இப்போ நம்ம முக்கிய விருந்தினர்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இப்போது அழைக்கும் நண்பர்கள் நீங்கள் வந்து பக்கத்தில் இருங்க. திரு உதயன் இங்கே ஏற்கனவே இருக்கிறாரு. முத்து செல்வராஜா மேடைக்கு பக்கத்தில் வந்துடுங்க. திரு ஏஜேஆர் மேடைக்கு பக்கத்தில் வந்துடுங்க. திரு சிவசங்கரன் அவர்களும் எங்கிருந்தாலும் மேடைக்கு அருகிலே வாருங்கள். உதயன் ஏற்கனவே மேடையில் இருக்கார். ஸோ இப்போது அறிமுக உரை ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம அறிமுகம் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் அவங்ககிட்ட எடுத்து கொடுத்துருங்க. அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும். நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவருக்கும் மரியாதை செலுத்தும் போது கரவொலி எழுப்புங்கள். அதுதான் கரவொலி தான் நம்ம கொடுக்குற ஒரு காணிக்கை. அவங்களுக்கு எல்லாருக்கும் வேறு ஒன்றும் காசு கொடுத்து கூப்பிடல நம்மளை அவங்கள. அதனால் உங்கள் கரவொலி வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கணும். ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லும் போது உங்களுக்கு எல்லாரும் ஏற்கனவே அறிமுகமானவர்கள் தான். ஆனாலும் ஃபார்மாலிட்டி இங்கே இருக்குது. அவங்கள பற்றி சொல்லணும். இங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அப்படின்றதுனால அவர்களை பற்றி ஒரு சிறு அறிமுகத்தை நம்ம துரைப்பாண்டியனோட
அருமை தோழர்களே, ஊழியர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எனக்கு மைக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. நான் பேச ஆரம்பிச்சா மைக் என்ன விடாது, நானும் மைக்க விட மாட்டேன். அதனால குமார் வந்து ரொம்ப எச்சரிக்கை என்ன சொல்லி போறேன்னா, ஒரு சிறிய அறிமுக உரை என்று சொல்லியிருக்கிறார். இங்கே வந்திருக்கிற நிறைய நேரம் இருக்கு தோழர். இது முதல்ல இதை முடிச்சுக்கலாமா? முதல்ல நமக்குள்ள பேசிக்கிட்டு நிறைய இருக்கு, அப்புறம் பேசுவோம். முதலில் நம்முடைய ஆர் அம்பலவாணன், ரிட்டையர்ட் பிரின்சிபல் டைரக்டர் ஆஃப் ரயில்வே ஆடிட், அவர்களை உங்கள் சார்பாக நம்முடைய தோழர்கள் மரியாதை செய்ததற்கு பிறகு நான் அறிமுக உரையை பேசுகிறேன். உதயம் அவர்தான் இருக்கிறதே இப்ப சீனியர் மோஸ்ட் ஏஜி. அவர் ரிட்டையர் ஆகும்போது ரயில்வே ஆடிட்ல ரிட்டையர் ஆனதை தவிர அவரை சொல்லணும்னா இந்த இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் சொல்லணும். எல்லா ஆஃபீஸ்லையும் அவர் இருக்காரு. அதனால் அம்பலவாணன் ரிட்டையர்டு அப்படின்னு சொல்லும்போது இந்த ஏஜி, பிரின்சிபல் ஏஜி, ஆடிட் 1, ஆடிட் 2, அக்கௌண்ட்ஸு எல்லாத்தையுமே சொல்லிக்கலாம். அவர் கடைசியாக ரிட்டையர் ஆகும்போது அவர் வந்து ரயில்வே ஆடிட்டில் இருந்திருக்காரு. அடுத்தது நம்ம அக்கௌண்டன்ட் ஜெனரல் ஆஃபீஸுக்கும் எழுத்தாளர்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. ராமமூர்த்தின்னு ஒரு எழுத்தாளர் ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி நம்முடைய அலுவலகத்தில் தான் பாலச்சந்தர் ஒர்க் பண்ணார். திரு அனந்த் அவர்கள் நம்முடைய அலுவலகத்தில் தான் வேலை செய்யார். அவர் தான் பிரெயின் ஆஃப் பாலச்சந்தர் என்று சொல்லப்படுபவர். அதே மாதிரி இந்த கோவில்பட்டி நகரம்னு ஒரு நகரம்னு சொல்ல முடியாது, நகரம் மாதிரி ஒரு இடம். அந்த கோவில்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி நீங்க நடந்து போனீங்கன்னா போற வழியிலெல்லாம் இங்கே ஒரு சாகித்ய அகாடமி பரிசு வாங்கியவர் இருக்கிறார், அங்கே ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி பல சாகித்ய அகாடமி பரிசு வாங்கியவர்கள் இருக்கிறார்கள். அந்த ஊரை சார்ந்தவர் தான் நம்முடைய திருப்பதி வெங்கடசாமி. அவரும் சிறந்த எழுத்தாளர். அவருக்கு இப்பொழுது நம்முடைய தோழர்கள் மரியாதை செய்வார்கள். முத்து செல்வராஜா. அவர் இன்றும் பணியில் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். முக்கியமாக நம்ம இப்போ மீட்டிங் போடுறோம்னா பர்மிஷன் கொடுக்கறதுக்கு நமக்கு வந்து அவர் தான் பர்மிஷன் கொடுத்துருக்கார். இல்லை எல்லாரும் கூட எல்லாருமே ஓய்வு இதே நினச்சி கூடாதுல்ல. அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய மருத்துவர் நம்ம காம்ரேட் நீலா பேசும்போது சொன்னாங்க, கடவுளை பார்த்த மாதிரி இருக்கு, டாக்டரை பார்த்துட்டு வந்தா கடவுளை பார்த்த மாதிரி இருக்குன்னு. எனக்கு கனவுலாம் பல மாதிரிலாம் வந்திருக்குது. டாக்டரை பார்த்தா அந்த காலத்திலேயே நிறைய ஜோக்ஸ் உண்டு. இந்த டாக்டரு முகமூடி போட்டுட்டு அறுக்கும் போதே எனக்கு ஒரு சந்தேகம், என்னடான்னா இந்த முகமூடி கொள்ளக்கார மாதிரியே சார்ஜ் பண்ண போறாரு. ஆனா இப்ப ஜெரி கேர்ங்கிற ஒரு புது கான்செப்ட் நம்முடைய நடராஜன் தொடங்கி வைத்த அந்த கான்செப்ட் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு தான் முதல் மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. தனியார் மருத்துவமனை அரசாங்கத்திலும் இருக்கிறது. நீங்கள் திரும்புகிற இடமெல்லாம் ஜெரி கேர் மருத்துவமனை என்று பல இடங்களில் வந்திருக்கிறது. அதில் முதியோர்னா வீட்டிலே யாரும் கவலைப்படாதில்ல. கரெக்டா? நம்ம பிள்ளைய, நம்ம பெற்ற பிள்ளைய, நம்ம தாத்தாவை நம்ம காசு வாங்கி சாக்லேட் வாங்கி கொடுத்தா தான் நம்மகிட்ட கொஞ்சுங்க. முடியாமல் போயிடுச்சுன்னா யாராவது நம்மகிட்ட கொஞ்சுவாங்களா? நாம கெஞ்சிக்கிட்டு இருப்போம், எனக்கு இதை செய்ய அதை செய்யணும். ஆனால் இவர்கள் ஆண் கால் 24 மணி நேரம் வேலை செய்கிற ஜெரி கேர் ஹாஸ்பிட்டல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மருத்துவமனையில் இப்போ டயபெட்டிக்கா இல்லைன்னு யாராவது எத்தனை பேர் இருப்பீங்க? இப்போ டீ சாப்பிட போனால் 4 டீ இங்கேருந்து ஒரு உடனே அந்த தெரிஞ்ச கடைனா வித்தவுட் நம்மளை பார்த்து வந்தேன். ஆனால் தெரியாத கடைன்னா நம்மளால இருந்து சொல்கிறாரு 3 டீ சர்க்கரை இல்லாமம்பாங்க. அப்போ மெஜாரிட்டி இப்போ யாரு?
14 கோடி பேர், 25 கோடி பேர் ஆக போகிறோம். இந்தியா வந்து சர்க்கரை வியாதியின் தலைநகரமாக மாற இருக்கிறது. கரெக்டாக டாக்டர்? சர்க்கரை வியாதியின் தலைநகரமாக மாற இருக்கிறது. அந்த டயாபெட்டாலஜியில் ஸ்பெஷல் கேர் எடுத்து முதியோரை காப்பாற்றி கொண்டிருக்கிற நம்முடைய மருத்துவர் மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு நம்முடைய தோழர்கள் மரியாதை செய்வார்கள். அடுத்து நம்ம தோழியா இருக்கு. நீலா சொன்ன மாதிரி நமக்கும் கோர்ட்டுக்கு ரொம்ப தொடர்பு உண்டு. கோர்ட்டோட வேலை என்ன? இந்திய நாட்டுடைய அரசியல் சட்டம் அமுல்படுத்துவதற்கு உதவியாளர்களாக இருப்பவர்கள் தான் நீதி அரசர்களும் வக்கீல்களும். அதை பற்றி நமக்கு பல கருத்துக்கள் இருக்குன்னு அதுக்கெல்லாம் போகல, இப்போ நேரம் இல்லை. ஆனால் தோழர் பி ராஜேந்திரன் அவரை அழைத்ததற்கு காரணமே என்னன்னா, இந்த நோசல் இன்கிரிமெண்ட் கேஸ்ல ஐயம்பெருமாள் வழக்கு சென்ட்ரல் எக்ஸைஸ் வழக்கு போட்டதற்கு பிறகு அதே நீதிமன்றத்தில் நம்முடைய தோழர் சம்மங்கி ராமையா என்ற வருமான வரி தோழருக்காக வழக்கு போட்டு வெற்றி பெற்று இன்னைக்கு அவர் நோசல் இன்கிரிமெண்ட் வாங்கி கொண்டு இருக்கிறார். அது உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக தான் அவரை அழைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசு ஊழியர்கள், மத்திய அரசு ஊழியர்களின் பல்வேறு பிரச்சனைகளை நீதிமன்றத்தில் வாதாடி பல பேருக்கு வந்து தனியாகவே ஆணை போட்டு அவர்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்க செய்த தோழர் நம்முடைய ராஜேந்திரன். அதுக்கு உதாரணமாக இங்கே ஒரு தோழர் உட்கார்ந்துருக்கிறார், விஜயரங்கன். அவருக்காகவே கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒரு தனியாக ஒரு ஆர்டர் போட்டு அவருக்கு எல்லா பெனிஃபிட்டும் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய மத்தியதர வர்க்க ஊழியர்களுடைய பிரச்சனைகளை ஆழமாக படித்து அறிந்து சட்டத்தை நுணுக்கமாக புரிந்து கொண்டு ஆய்வு பண்ற இன்னைக்கு இருக்கிற தலை சிறந்த வழக்கறிஞர்கள் ஒருவர் அருமை தோழர் ராஜேந்திரன் அவர்கள். தோழர் ராஜேந்திரன் அவர்களுக்கு நாம் இப்பொழுது சிறப்பு செய்வோம். சிவசங்கரன். நம்முடைய கூட்டத்துக்கு ஆசிரியர் ஓய்வூதியர் இயக்கத்தின் சார்பாக அருமை தோழர் விஜயரங்கன் அவர்கள் வந்திருக்கிறார். அவர் எப்பவுமே அடம் பிடிச்சி ஏதாவது செய்வார், நம்மளால் தடுக்கவே முடியாது. அவர் இந்த தடவை வந்திருக்கிற விருந்தினர் அத்தனை பேருக்கும் புத்தகங்கள் கொடுப்பது என்று புத்தகங்களை வாங்கி வந்திருக்கிறார். அவர் ஒரு நிமிடத்தில் புத்தகங்களை கொடுத்து விடுவார். திரு விஜயரங்கம் அவர்கள் நம்முடைய முக்கிய விருந்தினர்களுக்கு ஒரு நூலை நமது அன்பு பரிசாக அளிக்கிறார். நன்றி திரு விஜயரங்கம் அவர்களே, உங்கள் அன்புக்கு நன்றி, உங்களுடைய வருகைக்கு நன்றி. நன்றி திரு துரைப்பாண்டி அவர்களே. தோழர் துரைப்பாண்டிக்கு ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அவர் மேடையிலிருந்து இறக்கி கூட்டு போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து இந்த தொலைக்காட்சி நண்பர்கள் அவரோட ஒரு சின்ன ஒரு பேட்டி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அவர் அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியை துவங்கி நடத்தி கொண்டிருக்கலாம். திரு துரைப்பாண்டி அவர்கள் இங்கே
இதான் நல்லா இருக்கு பேக்ரவுண்டு. அதை நாங்களே கேட்டுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் நாங்கள் அப்படி போயிட்டு இருக்கலாமா இல்லை அங்கே ஒரு 5 minutes 2-3 minutes தான் சார். 2 minutes தான். கொஞ்சம் தலையை ஊடக நண்பர்களின் ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. அதனால இந்த பைட்ஸை கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துட்டு திறப்பாட்டி பட்டுட்டு வச்சேன். கொஞ்சம் பின்னாடி மூஞ்சி வருதா? மூஞ்சி வருது, பச்சை வருது. சார், இன்றைக்கு இந்திய நாட்டில் ஒரு புதிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அரசு அலுவலகங்களில் வேலை இல்லை, வேலைக்கு வந்திருந்து ஓய்வு பெற்றாலும் ஓய்வூதியம் இல்லை என்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஓய்வூதியத்தை மறுப்பதற்காக 1972 ஓய்வூதிய மதிப்பூட்டல் மசோதா என்ற பெயரில் ஒரு மசோதாவை கொண்டு வந்து 8வது சம்பள கமிஷன் அமைக்கப்பட்டிருந்தாலும் 8வது சம்பள கமிஷனின் பரிந்துரைகளை ஏற்கலாமா வேண்டாமா, அதை எந்த தேதியிலிருந்து ஏற்க வேண்டும் என்ற முடிவை எடுக்கிற உரிமை மத்திய அரசாங்கத்துக்கு மட்டுமே இருக்கிறது என்று சொல்லி அந்த ஓய்வூதிய மசோதாவை திருத்தம் செய்திருக்கிறார்கள். இதனை எதிர்த்து நாடு முழுவதும் மத்திய அரசு ஊழியர்கள், மாநில அரசு ஊழியர்கள், ஓய்வூதிய அமைப்புகள் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி எங்களுடைய இந்த கூட்டத்தினுடைய நோக்கமே 8வது சம்பள கமிஷனும் ஓய்வூதியம் என்ற தலைப்பில் தான் நாங்கள் பேச இருக்கிறோம். அந்த ஓய்வூதியம் என்பதுதான் இன்னைக்கு மக்களை பிச்சைக்காரராக மாற்றாமல், அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு பிச்சைக்காரராக மாறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஓய்வூதியம் கொடுத்து காப்பாற்றி ஆக வேண்டும். இந்த நாட்டுக்காக, இந்த மக்களுக்காக வாழ்நாள் முழுவதும் உழைத்துவிட்டு பணியிலிருந்து ஓய்வு பெறுகிற பொழுது ஓய்வூதியம் இல்லை என்று சொன்னால் அது ஒரு அநியாயமாகும். இந்த அநியாயத்தை எதிர்த்து பல்வேறு போராட்டங்களை நாடு முழு நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஒரு பகுதியாக எங்களுடைய இந்த மாநில ஆண்டு கூட்டத்திலும் சில முடிவுகளை எடுக்க இருக்கிறோம். தேவை ஏற்பட்டால் வேலையில் இருப்பவரோடு சேர்ந்து வேலை நிறுத்தம், தர்ணா போன்ற போராட்டங்கள் நடத்துவதற்கும் தயாராக இருக்கிறோம். எம் துரைபாண்டியன், பொதுச் செயலாளர், அனைத்து மத்திய அரசு ஊழியர் ஓய்வூதியர் சங்கம். இந்த மீட்டிங்கை இனாகுரேட் பண்ணுறாங்க திரு அம்பல்வாணன் அவர்கள். இந்த மீட்டிங் சொல்லியிருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆல் இண்டியா சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷனர்ஸ் அசோசியேஷன் சென்னையினுடைய மீட்டிங் தொடங்கி வைத்து மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நன்றி ஐயா. இப்போ நம்ம தேசராஜ தலைவர் அவர்கள் தலைமை உரையை சுருக்கமாக தலைமை உரை. அனைவருக்கும் வணக்கம். அகில இந்திய மத்திய அரசு ஊழியர் சங்கத்தின் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைவருக்கும், சிறப்புரையாற்ற வந்திருக்கும் ஊழியர்களுக்கும் எனது சிறந்த ஆண்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். It is a privilege to address you all on this 58th annual general meeting being held today on June 2020. I say, based on the record, my gratitude to Sri Ambalavan AIS, former Director General of Southern Railway, for accepting our request to inaugurate the 58th AGM. And fondly remember this general support except to our association to the tenure as for the audit fund, and the support in getting a room for our association in the audit fund is invaluable. Thank you, sir. It is also a great honor to have Sri R. Tirupati Venkateswamy AIS, Principal AG Audit to Tamil Nadu in the diet. He is a voracious leader and has authored a number of books both on audit and social reform. I have served under him in overseeing, improving the image of IID is his topmost priority. Thank you, sir, for accepting our request to give special address in the 58th AGM. Mind and body synchronization is important for maintaining good health.
However, most of us ignore the warnings given by our body, which is the main cause of our health issues. My sincere thanks to Dr. M. Meenakshi Sundaram MD, Senior Consultant Physician, Diabetes from Dericare Hospital, Chennai, for accepting our invitation to share his rich knowledge and experience with our to know the rights of pensioners in the present context of threats in the form of violation of pension rules is the need of the hour. We have in our midst V.P. Rajagopal, Senior Advocate, practicing in Supreme Court and Madras High Court, to share his knowledge and explain the rights of pensioners in this present scenario. Thank you for accepting our guest to give special address in the 50th AGM. Comrades, while fight against the violation of Pensions and Finance Act 2025 with retrospective effect from 1672 is under the continuation of Supreme Court of India. Let us hope that justice will be done when the final hearing is on 26 August 26. While answering the queries raised by members of Parliament on the absence of use of pension for civil and civil pensioners in the terms of allowance to HPC, all the ministers declared in Parliament that HCPC will consider revision of pension for all pensioners. However, there is no specific reference to the same in their DOI issue. All the pensioner associations and federations, including our association, had submitted our memorandum of online to the HCPC demanding pension revision. Let us hope the HCPC will do justice to our demands. Similarly, for national increment, we have addressed DOPT and CAG. Hope you will get the favorable orders from them so that all the employees affected will be kept benefit. The General Secretary in his annual report will come out with all the relevant details about the issues concerning the pensions right on several matters. I thank all the members who have actively participated in the protest meetings, dharnas, conventions and mobilizing support of hundreds of Parliament organized by the form of civil pensioners from April 25 to date. I appeal to all the pensioners to show our unity by participating in large numbers in all the ensuing protests. As any government will listen only when discontent among pensioners community will endanger the vote bank. United we will win. Pensioners Unity Zindabad. Thank you. நம்முடைய பெருந்தலைவர் திரு டி பாலசுப்ரமணியம் இங்கே இருக்கிறார். அவர் உங்களுக்கு எல்லாரும் ஏற்கனவே தெரிஞ்சவர் தான். அவர் இப்போ ஏன் இங்கே இருக்கார், முக்கியமாக ஏன் அழைப்பு வந்து இங்கே அமர்ந்திருக்கிறோம்னா, நேற்றுக்கு தான் அவருக்கு 80 முடிஞ்சது. அதனால் நம்ம எல்லோரும் உங்கள் சார்பாக நாங்கள் தனியாக அதுக்காக ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி ஒன்று சின்ன ஒரு கூட்டத்தில் பண்ணோம் ஏற்கனவே. இருந்தாலும் இந்த கூட்டத்துக்கு உரியவர் அவர், கூட்டத்தோட மாபெரும் தலைவர். அதனால் உங்கள் முன்னிலையிலே அவரை சிறப்பிக்க திரு ஜேசுராஜா அவர்கள் விரும்புகிறார். அவரை கொஞ்சம் பொன்னாடை போட்டி அவரை கௌரவிப்போம். எல்லாரும் கொஞ்சம் எழுந்து நின்று அவருக்கான மரியாதையை தெரிவித்துள்ளனர். Please salute, please salute. Please salute, please salute. Please salute, please salute. Please salute, please salute. அடுத்ததாக சிங்கம் துரைப்பாண்டி அவர்கள் நேற்று அவருக்கு 70 முடிஞ்சு அதுக்காக அவருக்கு உங்கள் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. அவர் எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டாம் சொல்றார். ஆனால் நமக்கு வந்து நம்மளோட கடமையாக நினைக்கிறோம் அதை நம்ம. அதனால் உங்கள் சார்பிலே, என் சார்பில் அல்ல, உங்கள் சார்பிலே அவரை கௌரவப்படுத்துகிறோம். எல்லோருக்கும் மறுபடியும் எடுத்து நின்று உங்கள் கரவொலி. அஜெண்டாவிலே இல்லாதெல்லாம் பண்ணிட்டு நண்பர்கள் நிறைய பேர் வந்து தனிப்பட்ட முறையில் மரியாதை செலுத்தணும் வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, மீட்டிங் முடிஞ்சோடனே எல்லாம் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே காலதாமதம் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் சாப்பாட்டுக்கு டைம் ஆயிரும்.
எல்லாருமே வயசானவங்க அப்படின்றதுனால அஜெண்டாவில் இல்லாத நிகழ்ச்சி துரைபாண்டியனுடைய சம்மந்தம் இல்லாமல் நாங்கள் இது ஆரம்பிச்சிட்டோம். அதனால் இது இப்படியே தொடர்ந்தால் ரொம்ப போச்சு பாருவார். அதனால் அடுத்த நிகழ்வுக்கு நாம் சென்று விடலாம். ஸோ நம்முடைய தலைமை உரையை கூட்டத் தலைவர் முடித்து விட்ட பின்னாலே அடுத்தபடியாக முக்கிய விருந்தினர்கள் அவருடைய உரையை நிகழ்த்திருக்கிறார்கள். முக்கியமாக எல்லாவற்றுக்கும் முக்கியமாக காரணமாக இருந்து இந்த வளாகத்தில் இருக்கிற அத்தனை கட்டிடமும் அவருடைய பெயர் சொல்கிற அளவுக்கு எல்லோருடன் நெருங்கி பழகியவர், எல்லாருடையும் வேலை வாங்கினவர், எல்லாருடையும் அன்பு காமிச்சவர், எல்லார்ட்டையும் அன்பு காமிச்சவர் அம்பலவானவர்கள். அவரும் நிறைய வயசானவர்ன்ற மாதிரி இல்லாமல் வயசாகிடுச்சுன்னு ஞாபகம் ஒவ்வொரு தரம் நாம தான் இனிமேல் ஞாபகப்படுத்தணும். அதனால் அவ்வளோ சுறுசுறுப்பாக உடற்பயிற்சி ஆகட்டும் எல்லாம் எங்கே பார்த்தாலும் அவர் பேருக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்தீங்கன்னா பயங்கரமான ஒரு நிகழ்ச்சிகள் அப்பப்போ அதுக்கே நமக்கு டைம் இருக்காது அவர் பண்ணுறதை போடுறதுக்கு. ஸோ உங்கள் முன்னாலே உரையாற்ற திரு அம்பலவாணன் அவர்களே, அங்கிருந்து பேசுங்களா? அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஏஜி அலுவலகத்தில் பென்ஷன் வாங்கும் பெரியோர்கள், அன்பு நண்பர்கள், திரு துரைபாண்டியன் ஐயா அவர்கள், டாக்டர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள், திரு ராஜேந்திரன் ஐயா அவர்கள், திரு திருப்பதி ஐயா அவர்கள், மேலும் இந்த ஆல் இண்டியா சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷனர்ஸ் அசோசியேஷனை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் பெரியோர்கள், மேடையில் அமைந்திருக்கும் அத்தனை பேருக்கும், இங்கு வந்திருக்கும் விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைதானத்தில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஏஜியாக வரும்போது ஹுசைனாகா டோர்னமெண்ட்னு சொல்லிட்டு இங்கே நடத்துகிறோம். அது வந்து அவ்வளோ வைப்ரண்ட்டாக அந்த நேரத்தில் வந்து அவ்வளோ வெளியே இருந்து வரக்கூடிய டீம்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம ஏஜி ஆஃபீஸ் வந்து அவ்வளோ சிறப்பாக நடந்தது. அப்போ தேவாரம் சார் ஒரு நாள் வந்திருந்தார். அந்த இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப உண்மையிலே அசந்து விட்டார். ஏன்னா இந்தளவுக்கு ஒரு ஹை ஸ்டாண்டர்டில் ஒரு டோர்னமெண்ட்டை நீங்கள் நடத்துகிறீங்க, ஐ ஹவ் நெவர் எக்ஸ்பெக்டட் இந்தளவுக்கு குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் சொன்னேன், சார் எங்கள் டீம் வந்து ஏஜி ஆஃபீஸ் டீம் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய அத்தனை ஹாக்கி, ஃபுட்பால் இது எல்லாமே ஒரு அவுட்ஸ்டாண்டிங் டீமு அப்படின்னு சொல்லும்போது தான் அவருக்கு தெரிஞ்சதோ ஏஜி ஆஃபீஸ்னால் நான் ஏதோ ஆடிட் அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான் பண்ணுவேன்னு பார்த்தேன், பட் இந்த அளவுக்கு சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வளாகத்துக்குள்ளே நுழையும் போது அந்த ஞாபகங்கள் நாங்கள் உள்ள இந்த துறையில் வந்து சேரும்போது அந்த ஞாபகங்கள்லாம் வருது. அப்போ இருந்த அந்த ஸ்டாஃப் அவங்களுடைய அந்த இன்வால்மெண்ட், நம்மளுடைய மக்கள் அத்தனை பேருமே அதில் இன்வால்வ் ஆகி அவ்வளோ சிறப்பாக நடத்துனாங்க. இது வந்து ஏஜி ஆஃபீஸ் வந்து ஒரு கடல் மாதிரி. எனக்கு புரிஞ்ச அளவுக்கு என்னென்னா எல்லா வழியிலையும் திறமையானவர்கள் இங்கே இருக்காங்க. அதாவது ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸுன்றது ஒரு பேசிக்காக நம்ம ப்ரொஃபஷனு. ஆனால் கல்வியாகட்டும், ஒரு எழுத்தாளர்களாகட்டும், கவிதைகளாகட்டும், பாட்டு, நடனம் எல்லா வழியிலையுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு ட்ரைனிங் இந்த அலுவலகத்தில் கிடைக்கும். மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு மியூசிக் கற்றுக்கலாம். அந்த மாதிரி ஒரு மல்டி ஃபேசட்டட் இன்ஸ்டியூஷன் இந்த இன்ஸ்டியூஷன். இங்கே ஒர்க் பண்ணதுக்கு உண்மையிலே ரொம்ப பெருமைப்பட்டிருக்கணும் நாங்கள்லாம். ஏன்னா எனக்கு திருப்பதி இவங்களுக்கு எல்லாமே வந்து என்னென்னா நாங்கள்லாம் வந்து ஒரு அடிமட்டத்திலேருந்து வந்தவங்க, சாதாரண மக்கள் மத்தியிலேருந்து வரவங்க. எங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரியும், ஏன்னா ஒரு தனி மனிதனால் எதையுமே சாதிக்க முடியாது. ஒரு தனி மனிதனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனில் வந்து அந்த இன்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தன்னுடைய சின்ன சின்ன வேலைகளை கரெக்டாக செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டியூஷன் வந்து எந்திரிச்சு நிற்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும். இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லான ஆர்கனைசேஷன் எந்த ஆர்கனைசேஷன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய முக்கியமான பில்லர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செய்கிறவங்க மட்டுமாக தான் இருக்கும். என்ன தான் வந்து மேனேஜ்மெண்ட்டில் வந்து டாப் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஒரு பாலிசி டெசிஷன் எடுத்தாலுமே தட்ஸ் பி அலைன் டு த வெல்ஃபேர் ஆஃப் த எம்ப்ளாயீஸ். அந்த இதுக்கு வந்து என்னென்னா நம்ம அசோசியேஷனில் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஏன்னா
எனக்கும் அவர் மிஸ்டர் பாண்டியனும் நாங்கள் வந்து எப்பயுமே ஃபைட் பண்ணுவோம். ஃபைட்டுன்னா சும்மா ஒரு இதுக்காக இல்லை, பட் ஒரு லாஜிக்கலாக நம்ம ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறப்ப அவங்க 4 கேள்வி கேட்பாங்க, நம்மளும் அதை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுவோம். அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து நிறையா காரியங்களை சாதிச்சிருக்கோம். இந்த ஆஃபீஸ் வந்து நல்ல சிறப்பாக இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட் இது. ஏன்னா அந்த இன்ஸ்டியூஷன் அந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் சொல்கிறாங்க இல்லையா, எப்படி வந்து ஆடிட் வந்து ஒரு கவர்னன்ஸுக்கு எவ்வளோ முக்கியத்துவமோ அதே மாதிரி ஒரு அசோசியேஷன் வந்து பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் குட் அட்மினிஸ்ட்ரேஷன். அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருக்கணும்னா நல்ல அசோசியேஷன் இருக்கணும். அதுன்றது வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்குது. அதில் வந்து வி ஆல்வேஸ் அப்ரிசியேட்டட் த எஃபர்ட்ஸ் ஆஃப் த அசோசியேஷன். ஏன்னா ஒரு அசோசியேஷன் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அதனுடைய கருத்து என்ன, எதுக்காக இப்படி சொல்கிறாங்க, அதனால் பாதிக்கப்படுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஒரு வெல்ஃபேர் இது நம்ம இது வெல்ஃபேர் நினச்சி செய்வோம். ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டே தேர் வில் பி சம் குரூப் ஆஃப் பீப்புள் வில் பி சஃபரிங். நம்ம எடுக்கக்கூடிய அந்த டெசிஷன் வந்து இட் ஷுட் பி சம்திங் விச் இஸ் டு பி யூனிஃபார்ம் அண்ட் ஃபேர். அட் த சேம் டைம் இட் ஷுட் ரீச் அவுட் டு ஆர் இட் ஷுட் கிவ் த ஹாப்பினஸ் டு எவ்ரி ஒன். அதுதான் நம்மளுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கும். அதெல்லாம் புரிஞ்சுட்டு இருந்ததுனால தான் வந்து எப்பயுமே வந்து ஐ ஆல்வேஸ் இப்போ சில நேரங்கள்லாம் நம்ம கோவம் வரும், இந்த வேலையை சரியாக செய்யலையேன்னு சொல்லிட்டு. அது அந்த ஒர்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த இடத்துல நம்ம அது கொஞ்சம் கோவப்படுவோம். பட் அதர்வைஸ் there's nothing பர்சனல். ஏன்னா பர்சனலாக வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. ஆலெல்லாம் நான் எங்கெங்கே ஒர்க் பண்ணனோ அங்கே எல்லாமே வந்து எனக்கு ஸ்டாஃப் சப்போர்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்தது. எங்கேயுமே வந்து இப்போ என்னுடைய சக்ஸஸ்ன்னு நான் சொல்லவே முடியாது. ஏன்னா என்னுடைய டீம் என் கூட வேலை செஞ்சவங்க தான் அந்த அளவுக்கு ஹோல் ஹார்ட்டடாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே ஒர்க் பண்ணேன். ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் ஸோ ஹாப்பி அண்ட் தே ஸோ, ஏன்னா எனக்கு கிடைச்ச அந்த ஒரு இப்போ நான் வந்து அங்கேருந்து ரெலிங்விஷ் பண்ணி வரும்போதெல்லாம் வந்து பெரிய பார்ட்டியெல்லாம் வச்சாங்க. எனக்கு ரொம்ப அவங்களே சொல்கிறாங்க, இது மாதிரிலாம் நாங்கள் யாருக்கும் பண்ணதில்லை சார், உங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த இன்ஸ்டியூஷன் வந்து அந்தளவுக்கு வந்து தே குட் ஏபிள் டு ஸ்டாண்ட் டுகெதர். ஏன்னா ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஏன்னா இப்போ நான் வந்து ஸ்டாஃபோட மிங்கிள் ஆகி அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்வு பண்ணி அந்த ஒர்க்கை வந்து எப்படி நல்லா எடுத்துகிட்டு போகிறது, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்றத நம்ம சரி செஞ்சு அவங்கள எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா ஒர்க்கு வந்து ரொம்ப வேகமாக நடக்கும். இட் இஸ் கோயிங் டு பெனிஃபிட் த பப்ளிக். இதே கான்செப்டில் தான் நாங்கள் எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணோம். சிஏஜி ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, சிஏஜி ஆஃபீஸ்லேயும் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பாக இருந்தது. அங்கே இருக்கிற அசோசியேஷன்லாம் நான் தான் கூப்பிட்டு பேசுவேன். இங்கேயாவது பரவாயில்ல மிஸ்டர் பாண்டியன் அப்பப்போ ஃபோன் பண்ணி சார் பார்க்கணும் சார் பாரு, வாங்க உடனே வாங்க, இன்றைக்கி எப்போ கூப்பிட்டாலும் சரி உடனே வாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா பிகாஸ் ஐ வுட் லவ் டு டாக் டு தம் ஸோ தட் யூனோ வி கேன் கரெக்ட் அவர் செல்ஃப் அப்படின்றது தான். நிறைய வந்து சண்டை போடுவார், என்ன சார் அப்படி போகுது இப்படி போகுது, இட் இஸ் கலரபுள் அப்படின்லாம் சொல்லுது. நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும் அவர்கிட்ட பேசுகிறது. வி யூஸ் டு என்ஜாய் குவைட் அ லாட். நானும் நெடுஞ்செழியனும் ஒன்று நிறைய நேரத்தில் இவர் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு என்னங்க இவர் செம்ம ஜாலி பண்ணுறாருங்க. இவர் நல்ல இட்ஸ் அ வெரி குட் ஸ்பீக்கர் அண்ட் வெரி குட் திங்கர். அவர் வந்து ஒரு நல்ல மோட்டிவேட்டிங்காக இருக்கும்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா ஈவன் ஆஸ் ஆஃபீஸர்ஸ் வி யூஸ் டு என்ஜாய் த டாக்ஸ் அண்ட் வி ஹவ் நெவர் தாட் தட் த அசோசியேஷன் இஸ் சம்படி ஹூ இஸ் எகெயின்ஸ்ட் அஸ். நாங்கள் அந்த மாதிரி நினச்சதே கிடையாது. ஸோ அதனால தான் டுடே அவங்களுக்கும் அந்த ரெக்கக்னிஷன். ஏன்னா ஒரு தடவை இன்சிடென்டெல்லாம் நான் சிஏஜி ஆஃபீஸில் இருக்கும்போது நம்ம ஸ்டாஃப் யாரோ ஒரு தடவை வந்தாங்க. அங்கே திடீர்னு பார்த்தா காரிடாரில் நீங்கள் வந்திருந்தாங்க. பார்க்கும்போது என்னங்க இங்கே வந்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஏதோ சின்ன ப்ராப்ளமெல்லாம் இருந்தது. உடனே நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் அங்கே சிஏஜி ஆஃபீஸ் வந்து அங்கேயும் நல்லா ரிசோர்ஸ்ஃபுல்லாக, இங்கே இருக்கிற மாதிரி அங்கேயும் நல்லா ரிசோர்ஸ்ஃபுல்லான ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்ககிட்ட சொல்லி இந்த சென்ட்ரல் செக்ரட்டரியேட்டில் இந்த ஜிபி ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, நிறைய பேர் நம்ம எம்ப்ளாயீஸுக்கு இங்கே ஒர்க் பண்ணவங்க அங்கேருந்து வந்தவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாமே வந்து உடனே பண்ணி கொடுத்தோம். ஸோ அப்போ அவர் மிஸ்டர் பாண்டியன் கூட சொன்னேன், இல்லை சார் நீங்கள் எங்களை பர்சனலாக ஏதாவது நீங்கள் ஒரு மாதிரி நினைப்பீங்களோன்னு நினச்சோம் அப்படின்னா, ஏங்க நீங்கள் யூஆர் ஆல் குட் ஃப்ரெண்ட் ஆஃப் அஸ், அது எப்படி நம்ம நினைப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னதாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கார்டியல் அண்ட் லவபிள் அஃபெக்ஷன் வந்து நம்ம இதில் இருக்குது. இப்போ இன்ஃபேக்ட் நான் கூட இவர் மிஸ்டர் திருப்பதி கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், இந்த அசோசியேஷன்லாம் நம்மளெல்லாம் சேர்க்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன ரூல்ஸு, என்ன இதுக்கெல்லாம் ரூல்ஸ் இருக்காங்கன்னு தெரியல. பட் பிகாஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட், நிறைய இஷ்யூஸ் வந்து இப்போ பென்ஷனர்ஸுக்கு வந்து ஆஸ் இட் இஸ் எம்ப்ளாயீஸுக்கே வந்து when the government has decided to give the jobs to the private sector, கவர்மெண்ட் சர்வீஸினுடைய அந்த சாங்டிட்டியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. இப்போ திஸ் இஸ் வாட் வி ஆர் சீயிங் ஓவர் அ பீரியட் ஆஃப் லாங் டைம்.
somewhere the government should realize that we need a strong backbone of government servants who are going to hold the national resources intact. அப்படின்ற அந்த கான்செப்ட் இல்லை அப்படின்னா one fine day the country will go into a chaos. நீங்கள் எந்த சர்வீஸை வேணாலும் நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணலாம். அப்படி அவுட் சோர்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆஸ் இட் இஸ் இப்போ வரக்கூடிய இளைஞர் சமுதாயமே வந்து என்னென்னா ரொம்ப டிஸ்பேஷனேட்டாக இருக்காங்க. இப்போ நம்மலாம் வந்து கமிட்டட். இன்றைக்கி வந்து 4 பென்ஷனர் கேஸ் இருக்காங்கன்னா நம்ம செக்ஷனில் நான் பார்த்துருக்கேன். சில பேர் என்னங்க 8 மணிக்கு இப்போ உட்காந்து பார்த்தேன், இல்லை சார் இந்த பென்ஷனர் நாளைக்கு வருவார் சார், பாவம் சார் நார்வேலேருந்து வர்றாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப சின்சியராக அவங்க வேலை செய்வாங்க. அந்த கமிட்மெண்ட்டு இன்றைக்கி வந்து அந்த மாதிரி கமிட்மெண்ட்டெல்லாம் யாருக்கு இருக்கிற மாதிரி தெரியல. பிகாஸ் திஸ் ஐ கேன் see from my own son, my children. ஏன்னா அவங்க வந்து இன்றைக்கி இது என்னடா இது காணா போச்சு, கேமரா காணா போச்சுன்னா காணா போச்சு என்ன பண்ணுறது, யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறது காணா போச்சுன்னா அது எங்கடா போச்சு அப்படின்னா அந்தளவுக்கு அவங்க தே ஆர் டேக்கிங் இட் கேஷுவல். ஆனால் நம்மனா தேடுவோம், 2 நாள் வருத்தப்படுவோம், ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலறுவோம். ஆனால் அவங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. போச்சு சரி விடுங்க, வாட் டு வி டூ அப்படின்ற அளவுக்கு அவங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கே ஸ்டாஃபும், இங்கே இப்போ வந்திருக்கக்கூடிய ஸ்டாஃபும் வந்து இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை செய்யலை அப்படின்னா ஏன்ப்பா செய்யலைன்னா செய்யலை அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற அளவுக்கு தான் இருக்காங்க. முந்தியெல்லாம் அப்படி கிடையாது. இல்லை சார் அது முடிச்சிருவோம் சார், டோன்ட் வரி சார். இப்போ நம்ம அசோசியேஷனே வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க. ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு என்ன சார் இப்படி வேலை சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், 3 நாளில் ஓவர் ஒர்க் பண்ணி நாங்கள் பண்ணி விட்டுருவோம் சார் அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அந்த கமிட்மெண்ட் லெவல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது அப்போ. ஆனால் இப்போ வந்து அந்த கமிட்மெண்ட் கிடையாது, பர்டிகுலர்லி கவர்மெண்ட் சர்வீஸ். இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் திஸ் இஸ் கோயிங் டு பி ஒர்ஸ். இது இன்னும் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. நம்மளுடைய காலங்களெல்லாம் வந்து அட்லீஸ்ட் வி ஹவ் என்ஜாய்ட் குவைட் அ லாட் இன் ஃபியூச்சர். ஏன்னா இந்த பென்ஷனே இல்லையே. இப்போ வந்து இந்த பென்ஷன் சிஸ்டமே வந்து பழையபடியாக ரிவேம்ப் பண்ணுறதுன்றது வந்து ஐ எம் நாட் ஷுர் ஹவு த கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு ரியாக்ட் டு தட். பட் இட்ஸ் அ லாங் வே டு ஆக்சுவலி கோ ஃபார் கரெக்ஷன். இன்றைக்கி வந்து நம்ம ஆடிட் ஒர்க்கே வந்து நிறைய ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஆல் கோயிங் டு பி அவுட் சோர்ஸ்டு. ஏன்னா நம்ம ப்ரொஃபஷனலாக நம்ம பண்ணிகிட்டு இருந்த கவர்மெண்ட் ஆடிட் இஸ் கோயிங் டு பி அவுட் சோர்ஸ்டுன்னு ஒரு இது ஓடிட்டுருக்கு. ஸோ இப்படியெல்லாம் நமக்கு போகும்போது கவர்மெண்ட் சர்வீஸினுடைய ஸ்ட்ரென்த்தே வந்து குறைஞ்சிரும். கவர்மெண்ட் சர்வீஸினுடைய ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா கவர்னன்ஸ் வில் டெஃபினெட்லி சஃபர். இன்றைக்கி வந்து சொல்கிறேன் லஞ்சம் எல்லாம் ஒழிஞ்சிருச்சு. நான் வந்து சர்வீஸில் ஜாயின் பண்ணது இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் உள்ள நுழைய விட மாட்டேன்ற ஒரு கோபத்தில் தான் நான் போய் யூபிஎஸ்சி எக்ஸாமே எழுதுனேன். அந்த ஒரு தன்மான உணர்வு எனக்கு வந்து ஃபாரின் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதுக்கப்புறம் ஜாப் எல்லாம் கிடைச்சிது, ஃபாரின் ஜாப்லலாம் கிடைச்சது. பட் இருந்தால் கூட யூபிஎஸ்சியில் எக்ஸாம் எழுதணுன்ற அந்த உணர்வு வந்து என்னை ஆஃபீஸ்க்குள்ளே விடலை, இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்குள்ளே. அதனால தான் கோவிச்சுட்டு நான் போய் அதை பரீட்சை எழுதினேன். அது வரைக்கும் எனக்கு இதை பற்றி நான் சிந்திக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கரப்ஷனுடைய மேக்னிடியூடு வந்து அதை காட்டிலும் பல மடங்கு இருக்குது. அன்றைக்கி வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா வாங்கின கரப்ஷனை வந்து இன்றைக்கி வந்து 10,000 கோடி 20,000 கோடின்ற மாதிரி லெவலுக்கு போயிடுச்சு. இப்போ வேர் ஆர் வி கோயிங் டு சி ஐ மீன் நம்ம நாடு வந்து ஒரு நல்ல நாடு, வளர்ச்சி அடைந்த நாடு அப்படின்ற ஒரு நிலையை வந்து எட்டுறதுக்கான வாய்ப்புகளே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இன்னும் இருக்குது. நம்ம ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் கூட 2047 நம்ம வளர்ந்த நாடுன்னு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கான வழிமுறைகளெல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹானஸ்டி, எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸு இல்லை, அதுவே இல்லை. நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு நம்மளுடைய ஏன்னா என்றைக்கு வந்து நீங்கள் கவர்னன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும், கவர்னன்ஸ் எப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்ல கவர்மெண்ட் சர்வன்ஸ் நிறையா இருக்கும். எவ்ரி இயர் யூ ஷுட் ரெக்ரூட் பீப்புள். நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டிங் டு ட்ரக்ஸ் சொல்கிறாங்க, விமன் ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் சொல்கிறாங்க. போலீஸும் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி தான், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க ஏதாவது ஒன்று செஞ்சாங்க அப்படின்னா ஏன் செஞ்சேன்னு சொல்லிவிட்டு அவன் மேலே 4 கேஸை போடுறான், செய்யலைன்னா ஏன் செய்யலைன்னு கேஸ் போடுறான். ஸோ அவன் செய்யாமல் இருந்து நான் கஷ்டப்படுறதே பெட்டர்ன்னு நினச்சிட்ட அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்குது. தேர் ஆர் எரன் பீப்புள்ஸ். எல்லா சொசைட்டிலையுமே ஒரு 10% கெட்டவன் இருக்க தான் செய்வான். ஆனால் அந்த 10% வந்து என்டையர் சொசைட்டியை ஸ்பாயில் பண்ணுறோம். ஆஸ் அ சொசைட்டி இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஒரு தப்பு நடந்ததுன்னா முந்தியெல்லாம் நான்லாம் கேட்பேன், எனக்கு அதனால் நிறைய பிரச்சனைகள் வந்தது, நிறைய கோர்ட் கேஸ் என் மேலே போட்டு சும்மா என்னை வம்பிழுத்து விடுவானுங்க. ஆனால் இப்போ நான் அதை செய்கிறதே கிடையாது. ஏதோ நடந்தது அப்படின்னா விட்டுட்டு பேசாமல் வெளியே போகிறது தான் நமக்கு நல்லதாக இருக்குது. இவருக்கு என்ன இந்த வேலை, இவர் தான் அப்படின்னா நம்மளை டார்கெட் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு பதவியில் இருக்கிறதுனால we become an easy target, we become a victim of this situation. The criminals are very smart now. ஏன்னா அவங்க they know how to use the system, legal system. அதை வந்து கரெக்டாக அந்த கோர்ட்டுக்குள்ளே புகுந்து பொய் கேஸை போட்டு
அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணுவாங்க. எந்த ஒரு அதிகாரியுமே நோபடி இஸ் வாண்டிங் டு பில்ட் த கேப் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை. அதனால தான் இந்த மாதிரி அபரேஷன்ஸ் நிறைய நடந்துட்டு இருக்கு. பட் ஆஸ் அ பென்ஷனர் நமக்கு வந்து எல்லாமே நம்ம முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து வி ஹேவ் டு சி அவர் சேஃப்டி. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டாஃபே ஒருத்தவங்க, நம்ம ஒரு ஆஃபீஸர் வந்து இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்ன்றதில் வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் 1 crore வந்து சிஎஸ் லாஸ்ட். அப்போ ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. எப்பயுமே விஜிலண்ட்டாக இருங்க. நீங்கள் வந்து அது வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த டிஜிட்டல் பரிமாற்றத்தில் வந்து we have to be very very alert. நம்மளுடைய பணம் யார் கூட பழகிறோம், யார் கூட பேசுகிறோன்றதுலாம் கொஞ்சம் விஜிலண்ட்டாக இருங்க. ஏன்னா நவ் தட் சார் சொன்ன மாதிரி விரபானன் சார் சொன்னாங்க, நம்மளை பெரியவங்கள யாரும் மதிக்கிறதில்ல, யாரும் கான்டாக்ட் பண்ணுறதில்ல அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் இருக்குது. எல்லார் வீட்லேயும் அது இருக்க தான் செய்யும். நம்ம குழந்தைகள் வேறு எங்கேயோ ஃபாரின் கண்ட்ரியில் இருப்பாங்க, அவங்க நம்ம கூட பேச முடியாது. ஸோ அதனால் நம்ம we have to be very steady. ஸோ we have to create some friends. ஃப்ரெண்ட்ஸ்னா டைம் டெஸ்டட் ஃப்ரெண்ட்ஷிப்பு நமக்கு தேவை. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு காலனி, நம்ம நெய்பர்ஹுட் எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். புதுசாக ஒருத்தரை சேர்க்குறோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் பி அலர்ட். பர்டிகுலர்லி இந்த பேங்கிங் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாமே வந்து யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் when you deal with them. ஏன்னா இந்த மணி ட்ரான்ஸ்ஃபரு, இந்த ஓடிபி இதெல்லாம் நல்லா இப்போ நிறைய ஆர்பிஐலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, நிறைய போலீஸ்லேருந்தும் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து அதிலெல்லாம் மாட்டிக்கிறக்கூடாது. ஏன்னா சின்ஸ் ஐ ஹவ் சீன் somebody suffering quite a lot. அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணவே முடியாது. ஏன்னா அது எங்கே போகுது, எப்படி நடக்குது, வெளிநாடுகள்லேருந்து இதை ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, வெளி மாநிலங்கள்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த மாநிலங்கள் எல்லாமே வந்து போலீஸ் இருந்தாலுமே அதை வந்து எஃபெக்டிவாக அசர்ட்டிவாக அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் தயவுசெய்து அதில் கொஞ்சம் விஜிலண்ட்டாக இருங்க. ரெண்டாவது, மீட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலர்லி, டாக் அபவுட் யுவர் ப்ராப்ளம்ஸ் ஆன் டே டு டே பேசிஸ். ஏன்னா ஃபோனில் கூட நீங்கள் வந்து இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் கூட ஒரு ப்ராப்ளம் வருது, திடீர்னு நம்ம வேலைக்காரங்க ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணிட்டாங்கன்னா கூட அதை சொல்லுங்கள். ஏன்னா பிகாஸ் யூ டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஏன்னா யார் நம்மளை சுற்றி விசியஸாக இருக்காங்கன்றதே நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. முந்தியெல்லாம் வந்து என்னென்னா, இப்போ நம்ம ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட ஏன்ப்பா அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு நம்மலாம் கேட்போம். நான்லாம் கேட்பேன் ஜென்ரலாக அந்த மாதிரி ஒரு சோசியல் கான்சியஸ்னஸோட பார்ப்போம். ஆனால் இப்போல்லாம் கேட்குறதில்ல. ஏன்னா அவன் திடீர்னு சைடில் கத்தி எடுத்து சொல்லிடுவான், ஏன்னா நீ என்கிட்ட வந்து பேசுகிற அப்படின்னு. இல்லை, சீரியஸாக அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் யாரையுமே அஃபண்ட் பண்ண முடியாது. அண்டு யூ சி த வே தே டிரைவ் த வெஹிக்கிள் இந்த ரோடு. இப்போ நான் இந்த ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு நான் ஒரு நல்ல ஊர் சுற்றிட்டுருக்கேன். அப்போ இந்த கார் ஓட்டும் போது தான் பார்க்குறேன், ஒரு லாரி ஆப்போசிட் சைடில், அந்த 4-way லேனில் நம்ம வந்து ரோட் டிஸ்பிளே, லாரி ஆப்போசிட் சைடில் வரான். எந்த நேரத்தில் யார் எப்படி பூந்து வரான்னே சொல்ல முடியல. ஸோ இட் இஸ் அ கேஸ், நோபடி கேன் கண்ட்ரோல். வி ஹவ் கம் டு எ லெவல். இப்போ நம்ம போலீஸை நம்ம குறை சொல்கிறோம். எப்படி நீங்கள் இந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வருஷத்துக்கு நீங்கள் ஒரு 2000 பேராவது, 3000 பேர், ஒரு 5000 பேர் நம்ம போலீஸ் எடுத்து தான் ஆகணும். அந்த ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் அவங்களால இதெல்லாம் கரெக்ட் பண்ண முடியும். போலீஸ்னால் பயமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 10 போலீஸை வச்சுட்டு 10 லட்சம் மக்களை நீங்கள் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? ஸோ வி ஆர் கம்ப்ளீட்லி இன் அ வெரி வீக் விக்கெட். தர்மத்துக்கு கட்டுப்பட்டு மேலேருந்து கடவுள் பார்த்துக்கிறாரு, அதனால நாடு நல்லா இருக்குது, அவ்வளோதான். நம்ம எல்லாம் செல்ஃப் டிசிப்ளின்டு, அதனால நல்லா இருக்குது. 90% பீப்புள் ஆர் செல்ஃப் டிசிப்ளின், வி ஃபாலோ த ரூல் ஆஃப் லா, அதனால நல்லா இருக்குது. மீதான் 10% சரக்டிசியஸாக விசியஸாக என்னென்ன செய்யக்கூடாதோ அதெல்லாம் சந்தில் செஞ்சுட்டே இருக்காங்க. அது வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு எக்ஸ்போஸ் ஆகும். யாராவது ஒருத்தர் பாதிக்கப்படும் போது அது வெளியே வருது. நிறைய இடங்கள்ல பாதிக்கப்பட்டாலும் அது வெளியே வர்றதில்லை. ஸோ அதனால் நம்ம நினைக்கிறோம் எல்லாமே ரொம்ப அமைதியாக போயிட்டு இருக்குன்னு. அந்த விக்டிமாக நம்ம ஆகக்கூடாதுன்றது தான் என்னுடைய பாயிண்ட்டு. ஸோ ஆஸ் அ பென்ஷனர் நம்ம வந்து வி ஆர் வீக், லிட்டில் வீக்கர் தேன் த நார்மல். அந்த நெட்வொர்க்கிங் இல்லை, அதனால தான் அந்த நெட்வொர்க்கை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. நம்ம பென்ஷனர் குரூப்பை வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்கள், அடிக்கடி கம்யூனிகேட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் அவங்க லோக்கல் காலனிஸில். ஸோ தட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் திங் விச் ஐ ஃபீல் ஐ ஷுட் டெல் யூ. அண்ட் செகண்ட்லி, இந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் நிறையா இருக்குது. ஒரு பென்ஷனில் வந்து பென்ஷனருக்கு என்னென்ன பிரச்சனைன்றது அதெல்லாம் நம்ம கமிட்டிலேயே நிறைய அந்த இதெல்லாம் அஜெண்டா போட்டிருக்காங்க. ஐ எம் ஷூர் யூ வில் ஃபைட் அண்ட் வி வில் வின் ஆல் தீஸ் இஷ்யூஸ் த்ரூ த கவர்மெண்ட். ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டாக்டர் பேசுவாங்க அது சம்மந்தமாக. வேறு ஏதாவது லீகல் இஷ்யூஸ்னால் சார் ராஜதன் சார் பேசுவாங்க. ஸோ ஐ எம் ரியலி கிளாட் டு பி வித் யூ டுடே. And thanks to Mr. Pandian and his team for calling me and inviting me to address you. Thanks a lot. Jai Hind. Thank you.
தேங்க்யூ வெரி மச் சார். முத்துராஜ் சீக்கிரம் வாங்க. பணியிலிருந்து ஓய்வு பெற்ற நம்முடைய அம்பலவாணன் IAS அவர்கள் நம்முடைய உறுப்பினராக கொண்டிருக்கிறார். இந்த 500 ரூபா முத்துராஜ் உடனே நெசிட் பண்ணுங்க. நீங்கள் வாழ்நாள் உறுப்பினர் சார். ஒரு தடவை 500 ரூபா கொடுத்தோம்னா லைஃப் டைம் மெம்பர் என்ன வரும். நன்றி. உறுப்பினர் சேர்க்கையும் நம்ம ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே யாரெல்லாம் இன்னும் ஆகலை அவங்களும் ஆயிருங்க. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். இங்கே நான் ஒரு சின்ன வேண்டுகோள். ஏற்கனவே உங்கள் வருகை அங்கே பதிவு செய்யாத இங்கே உட்கார்ந்தீங்கன்னா உங்கள் வருகையை பதிவு பண்ணிடுங்க. கூட்டம் ஓரளவு கணிசமாக இருந்தாலும் அங்கே வருகை பதிவேட்டில் வந்து நம்பர் கொஞ்சம் கம்மியாக காமிக்கிறது. அதனால் யாராவது அங்கே பதிவு பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய் பதிவு பண்ணிட்டு வந்துடுங்க. ஏற்கனவே பதிவு பண்ணவங்க நிறைய இங்கே நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. அதனால் இங்கே வந்துடுங்க, சீக்கிரமாக வந்து அமர்ந்துருங்க. எங்கே இருந்தாலும் கேட்குதுன்றது ஒரு விஷயம். ஆனால் டைரெக்டாக அவங்க பேசும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அந்த உணர்வுபூர்வமாக நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்றது புரிஞ்சிக்க முடியும். தயவுந்து பெரிய அரங்கு இருக்குது, நிறைய நாற்காலிகள்லாம் இருக்குது, அங்கங்கே நிற்க வேண்டாம், எல்லோரும் இங்கே வந்து அமர்ந்திருக்கு. அடுத்தபடியாக நிகழ்ச்சியிலே பதிவிட்டிருக்கிற திருப்பதி வெங்கடசாமி அவர்கள் பிரின்சிபல் அக்கவுண்டன்ட் ஜெனரல் ஆடிட்டர் அவர்களை உங்களிடம் பேசுமாறு அழைக்கிறோம். நம்முடைய திருப்பதி வெங்கடசாமி அவர்கள் பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார். போன கூட்டத்தில் நான் அறிமுகப்படுத்துகிற பிறகு சவளப்பிள்ளை என்று ஒரு குறுநாவல் எழுதியிருந்தார். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பேசப்படுகிற ஒரு புத்தகமாக அது மாறி இருக்கிறது. அதே மாதிரி செங்காரம் என்ற ஒரு கவிதை தொகுப்பு, அதை படிச்சிங்கன்னா அநேகமாக கோவம் வந்து வன்முறையை தூண்டுற மாதிரி கூட இருக்கும். அதனால் அவர் ஜாக்கிரதையாக இருக்கணும், அவர் மேலே ஏதாவது வழக்கு வந்துடக்கூடாது. அடுத்து இப்போ ஒரு புத்தகம் எழுத போகிறார். நீங்கள் கிராமத்திலிருந்து வந்தவங்களுக்கு மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட உயிர் வாழும் இனங்கள்லாம் தெரியும். அதில் கடிச்சா வீங்கி போய் ரத்தம் வர்ற ஒரு வண்டு இருக்காது, என் பேரை சொன்னேன். கிராமத்திலிருந்து வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சென்னையில் இருக்கவங்களுக்கு கொசு தெரியும், சென்னையில் இருந்தால் கொசு தெரியும். கிராமத்தில் என்ன தெரியும்? கதண்டுன்னு ஒரு வண்டு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? கதண்டு. இப்பொழுது அவர் எழுதி கொண்டு வர போகிற நாவலின் பெயர் கதண்டு. அவர்கிட்ட கேட்டார், எப்பவுமே ஒரு சினிமா எடுக்கிறதுனா ஒரு புத்தகம் எழுதுறதுனா அது ப்ரீ ப்ரொடக்ஷன் தென் போஸ்ட் ப்ரொடக்ஷன் 3 உண்டு இல்லைங்களா? சினிமாவிலையும் உண்டு, கதையிலையும் உண்டு, பேசுறது கூட, எனக்கு கூட அப்படி உண்டு. அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன்ல அவர் ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கார். ஏன் இந்த கதண்டுங்கிற தலைப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேட்டேன். அது என்னன்னா, அந்த கதண்டு என்ற வண்டு அது கடிச்சா ஹாஸ்பிட்டலில் நிறைய கேஸ் வந்துருக்கு பாருங்க, நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. அது சேர்த்து வைத்திருக்க எதையும் சேர்த்து வைத்து சாப்பிடாது. தேனி சேர்த்து வைத்திருக்கிற தேனியை கொன்றுவிட்டு சாப்பிடுமா. அநேகமா இந்த புத்தகம் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்க போகுது. என்ன நோக்கம்னா, தொழிலாளி வர்க்கத்தை அழித்து சில பேர் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணம் தான் கதண்டு என்ற வண்டு. அதுபோல அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, நீங்கள் புரிஞ்சு பாருங்க. இப்போ நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க, நம்ம ஆஃபீஸில் வந்து நம்ம முன்னாடி குரூப் டின்னு சொன்னோம், இப்போ எம்டிஎஸ். அது எம்டிஎஸ் பேர் அழகான பேர் இல்லை, மல்டி டாஸ்க் சர்வீஸ். கொஞ்ச நேரம் பெஞ்சு துடைப்பாரு, கொஞ்ச நேரம் கம்ப்யூட்டர் வேலை செய்வார், அப்புறம் அக்கௌண்டன்ட்லாம் வேலை செய்வாரா? ஏன்னா மல்டி டாஸ்க் சர்வீஸ் இல்லை, அது எக்ஸ்பிளாய்டேஷனுக்கு எப்படிலாம் பேர் வச்சு மறைக்கிற பாருங்க. அந்த வேலைக்கு வெளியிலிருந்து ஆள் எடுக்கிறோம். அது சார் அதை உணர்ந்து என்கிட்ட சொன்னார். ஒரு எம்டிஎஸ் ஸ்டாஃப்னா அவன் மாதம் 30,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அந்த வேலைக்கு நாம் தினக்கூலிக்கு ஆட்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இது ஒரு எக்ஸ்பிளாய்டேஷன் தானே என்றார். இந்த உணர்வு அநேகமாக பல அதிகாரிகளுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் பல அலுவலகங்களில் எக்ஸ்பிளாய்டேஷனே இருக்காது. அப்போ இதுதான் அதனுடைய கதைக்களம் என்று என்னிடம் சொன்னார். அதனால அந்த கோவில்பட்டியை சேர்ந்த எழுத்தாளர்களின் எழுத்தாளராகவும் விளங்கி கொண்டிருக்கிற நம்முடைய திருப்பதி வெங்கடசாமி அவர்கள் நம்மை வாழ்த்தி பேசுவார்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த விழாவிற்கு துவக்கி வைத்த நிகழ்ச்சியில் துவக்கி வைத்த அமைச்சருக்கும் அதிகாரி திரு அம்பலவாணன் அவர்கள், மருத்துவர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள், வழக்கறிஞர் ராஜேந்திரன் அவர்கள், அசோசியேஷனுடைய சங்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்ற திரு பாலசுப்ரமணியன் ஜெயஸ்ராஜ் அவர்கள், இந்த குறிப்பிட்ட சங்க உறுப்பினர்கள் அனைவருடையும் நான் வந்து நேரடியாக வந்து பணியில் இருந்திருக்கேன், தொடர்பில் இருந்திருக்கேன். இவர்கள் முன்னிலையில் இந்த கூட்டத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கும் பங்கேற்றதற்கும் மிக்க மகிழ்ச்சி, நன்றியும். ஐயா துரைப்பாண்டியன் பேசும்போது அந்த கதண்டு செப்பச்சார அந்த சவலை பிள்ளைகள் நூலை பற்றி பேசினார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கதண்டு அப்படிங்கிற நூலை பற்றி பேசியிருந்தாரு. கிட்டத்தட்ட அவருடைய கதை மூலக்கரு அப்படிதான். ஆனால் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு நூலை பற்றி சொல்லியிருக்கேன், அதோட தொடரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து நம்மளுடைய பணியோடு மிகவும் தொடர்புடையது. இந்த நூலை தொகுக்கிறதுக்குரிய எழுதுவதற்குரிய அடிப்படை களமமைத்து அதனுடைய மூலக்கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்து வைத்திருந்த ஒரு காலகட்டத்தில் வேறு ஒரு வேண்டுகோள் ஒரு எதிர்பாராத இடத்திலிருந்து வந்தது. உங்களுக்கெல்லாம் வந்து தெரிந்திருக்கலாம், வந்து உலக திருக்குறள் மையம் என்ற ஒரு அமைப்பை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் தலைவராக இருக்கக்கூடியவர் எனக்கு ஒரு வேண்டுகோள் வைத்தார். எழுதிய முந்தைய நூல்களை பார்த்துவிட்டு தெரிந்து கொண்டு, நீங்கள் தணிக்கைத்துறையில் இருக்கீங்க, தமிழில் ஆர்வமாக இருக்கீங்க, திருக்குறளையும் தணிக்கையை இணைத்து ஒரு நூல் எழுதலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை கொடுத்தார். அது எனக்கு இன்னும் சொல்லப்போனால் அப்படின்னு வந்து தமிழ் இலக்கியங்களில் வந்து எனக்கு மிகவும் பிடித்தமான பகுதி அப்படிங்கிறதுனா சங்க இலக்கியம். ஆமாம், அது பேசும் பொருளும் கருப்பொருளும் வந்து ரொம்ப எனக்கு பிடித்தமான அப்படின்னா வந்து இலக்கியத்தையும் தணிக்கை இணைத்து எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒரு நூலை தொகுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் இந்த கதண்டுங்கிற நூல் வந்து இன்னும் சொல்லப்போனால் வந்து கதண்டுங்கிற நூல் வந்து இந்த ஜூன் ஜூலையில் வந்து வெளிவந்திருக்க வேண்டிய ஒரு நூல். இந்த நூல் பணியை வந்து ஒரு அவசரமாக செஞ்சு கொடுக்கிறதுனால வந்து இதை எடுத்து கிட்டத்தட்ட முடிச்சுட்டேன். ஆகஸ்ட் மாதம் நான் வெளியிடுறதுக்குரிய வாய்ப்புகளுக்கு அதனுடைய பயணம். ஆனால் இந்த கதண்டுங்கிற நூலை வந்து வருகிற புத்தக திருவிழாவிற்கு முன்பதாகவோ இல்லை புத்தக திருவிழாவிலோ அதை வந்து முடிச்சிடணும், வெளிக்கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் செயல்பட்டு இருக்கேன். ஒரு அதிகாரியாக இருந்த இடத்துல ஒரு எழுத்தாளராகவும் இங்கே அறிமுகப்படுத்தி நூலை அறிமுகப்படுத்தின வேட்பாட்டின் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்னுடைய நன்றி. இப்போ இங்கே பேச வந்திருக்கிற விருந்தினர்கள் அனைவருக்கும் இல்லாத ஒரு கூடுதல் பொறுப்பும் ஒரு சுமையும் எனக்கு இருக்குது. ஏன்னா வந்து ஒன்று அசவான ஐயா மாதிரி வந்து ஓய்வு பெற்றவர்கள், இல்லை வந்து பிற துறைகளில் இருந்து வந்தவர்கள், சங்கத்தின் உறுப்பினர்கள் எல்லாம் வந்து ஓய்வு பெற்றவர்கள். அவர்கள் பேசுவதற்கு அந்த வரம்புகளில் கொஞ்சம் தளர்வு இருக்குது. இப்போ வந்து ஒரு பணியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக சில வரம்புகளுக்கு உட்பட்டே பேச வேண்டும்ங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். அதனால் வந்து சில விஷயங்கள் அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட ஒரு தனி அறையில் அவர்கிட்ட பகிர்ந்து கொண்ட பல விஷயங்கள் வந்து பேசுறதுக்குரிய வாய்ப்பாக இருந்தாலும் ஒரு சூழல் கருதி வந்து அதை தவிர்த்து விட்டு ஒரு சில அனுபவங்களை மட்டும் இங்கே பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து இன்றைக்கு ஒரு அதிகாரி, தமிழ்நாட்டினுடைய தணிக்கை துறையோட ஒரு முக்கியமான அதிகாரியாக பொறுப்பேற்றாலும் ஒரு 20 வருட காலகட்டத்திற்கு முன்பு, 25 வருடத்திற்கு முன்பு இந்த அலுவலகத்தில் தான் வந்து நம்முடைய பயிற்சிக்கு அப்புறம் இந்த அலுவலகத்தில் தான் முதல்ல களப்பணியை தொடங்கி இருக்கிறோம். அதற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தது வந்து இந்த ஏஐஜி ஆஃபீஸ், ஏஐஜியாக வந்து சேர்ந்தோம். அப்பொழுதும் வந்து பெருமாண்டியன் ஐயா அவர்கள் வந்து அசோசியேஷனில் இருந்தாங்க. ஆனால் நாங்கள் ஏஏஜியாக இருந்ததுனால வந்து அந்த நிர்வாக பொறுப்பும் நிர்வாக சுமையும் நேரடியாக இல்லை. அதனால் வந்து அலுவலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொண்டு ஒரு பார்வையாளராக இருந்து கற்றுக்கொண்டோம். நிறைய வாய்ப்புகள் கிடைத்தது. ஆனால் அதற்கு அடுத்த கட்டத்தில் வந்து ஆடிட் ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் டெப்டிஏஜி பர்டிகுலராக அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய சங்க உறுப்பினர்கள் அப்போ வந்து சர்வீஸ் அசோசியேஷனாக அதனுடைய பொறுப்புகளில் இருந்த அவர்களுடன் வந்து நேருக்கு நேர் சந்தித்து கலந்துரையாடல் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான வார்த்தையாக இருக்கும். ஆனால் எதிரெதிர் முனைகளில் இருந்து அலுவலகத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழலில் திரு பாலசுப்ரமணிய அவர்களுடன்
பேசுகிற அவர்களோடெல்லாம் வந்து பணியாற்ற வேண்டிய சூழல். ஆனாலும் எதிரெதிர் கருத்துக்கள் இருந்தது. அம்பலவாணன் ஐயா சொன்ன மாதிரி வந்து கருத்துக்கள் தான் எதிர்ப்புறத்தில் இருந்தாலும் வந்து எதிரியாக வந்து யாரையும் பார்த்ததில்லை. ஏன்னா ஒரு அசோசியேஷன் இருந்தால் தான் அது வந்து நம்ம தணிக்கையில் சொல்லுவோம். அந்த பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான குரல் வந்து இடிப்பாறை இல்லாத ஏவரா மன்னன் அப்படிங்கிற மாதிரி அசோசியேஷன் வந்து ஒரு நிர்வாகத்தை எங்கேயும் வந்து சுட்டி காட்டுறதுக்குரிய ஒரு அமைப்பாக தான் அது செயல்பட்டது. அந்த விதத்தில் வந்து நிர்வாகத்தை சரியாக நடத்துவதற்கும் ஒரு பயிற்சி களத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அமைப்பு தான் இந்த சர்வீஸ் அசோசியேஷன் அப்படிங்கிறது. அதற்கு நன்றிகள். அதே காலகட்டத்தில் வந்து அக்கௌண்ட்ஸ் பற்றியும் வந்து ஆடிட்டை பற்றியும் கற்றுக் கொடுத்தவங்க எனக்கு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் இருந்த ஒரு சூழ்நிலை வேறு. ஆனால் வந்து ஒரு வேளாண்மை பட்டதாரியாக இருந்த ஒருத்தரை வந்து ஒரு ஆடிட் ப்ரொஃபஷனல் சொல்ல போனால் ஆடிட்டில் வந்து ஒரு தனியாக ஒரு நூல் எழுதியிருக்கேன். அதனால் வந்து நீங்கள் ஆணவம் அப்படி கூட வச்சுக்கலாம் வந்து ஒரு நூல் எழுதினால வரக்கூடிய ஒரு கருத்து அப்படின்னா வந்து ஒரு ஆடிட் நிபுணர் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு உருவாக்குனது வந்து இந்த எனக்கு என்னுடன் இணைந்து பணியாற்றிய அலுவலர்கள். FTA ஜாயின் பண்ணும்போது ஜெயசராஜ் ஐயா தான் வந்து அந்த கோஆர்டினேஷனுடைய சீனியர்ஓ. அவர் வந்து தெரியல முத்துக்குமரன் சீனியர்ஓ ஜிபிசிஎல்ல இருந்தார். வந்து நிறைய விவாதம் பண்ணியிருக்கோம். இந்த பேரா சஸ்டெயின் பண்ண முடியாது, தேடி போதாது, இதை வேறு ஆங்கிள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து நிறைய ஒரு ஆய்வு. அந்த அடிப்படையில் வந்து ஒரு நல்ல தணிக்கை அதிகாரியாக உருவாவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்த அலுவலகம். அதில் அப்பொழுது என்னுடன் பணியாற்றிய அலுவலர்கள் அவர்களுக்கும் கூடுதல் நன்றி. இதற்கு அடுத்து ஓய்வு அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்து தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வு. அது எல்லாருக்கும் வந்து எளிதில் வாழ்க்கை முழுவதும் ஓடிக்கொண்டே இருப்பவர்கள் இருப்பார்கள். ஆனால் அரசு அதிகாரிகள் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா வந்து ஒரு 60 வயதுக்கு அப்புறம் ஓய்வு எடுத்துக் கொள்வதற்குரிய ஒரு சூழல் இயற்கையாகவே உள்ளது. ஒரு சட்டத்தின் வழிமுறையின்படி இயற்கையாகவே உள்ளது. நான் கூட ஒரு கவிதை எழுதியிருந்தேன். ஒரு வீட்டு சூழலில் வந்து இருக்காங்க. வீட்டு சூழலில் வந்து பெண்களுடைய சூழலை பற்றி ஒரு விளக்குற மாதிரியான ஒரு கவிதை. என்ன அப்படின்னா, அன்றாடம் வீட்டு வேலை செய்யும் அம்மாவும் மனைவியும் ஓய்வெடுக்க வேண்டுவதற்காக வேணும் அவங்களுக்கு காய்ச்சல் வர வேண்டும் அப்படின்னு ஒரு ஓய்வு இல்லாமல் உழைத்துட்டு இருக்காங்க. ஒரு நோய்வாய்ப்படும் போதாவது அவங்களுக்கு ஒரு ஓய்வு கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் ஒரு வந்து அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு இயற்கையாகவே 60 வருடத்துக்கு அப்புறம் வந்து ஓய்வு அப்படிங்கிற சூழல் வருது. அதில் வந்து நம்மளுடைய 2வது வாழ்க்கை முறையை வந்து தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க அவங்க அதை நோக்கி போகலாம். இல்லை அப்படிங்கிறவங்க வந்து அதற்கு ஒரு வேற ஒரு சூழலில் ஒரு கல்வி ஒரு சின்ன அதை மட்டும் சொல்லிட்டு வந்து பொதுவான விஷயங்களுக்கு போயிடலாம். இது வந்து என்னுடைய செம்புலச்சாரல்கள் நூலில் வந்து பதிவு செய்திருந்தேன். என்ன அப்படின்னா வந்து கடந்த கால வாழ்க்கையில் திருப்புமுனை தந்த இடத்தையும் நிகழ்வையும் திரும்பி பார்க்கையில் வரும் சிலிர்ப்பு அலாதியானது. நீங்கள் அதுதான் இங்கே வந்திருக்கீங்க. 40 வருடம் இந்த அலுவலகத்தில் பணிபுரிந்து இந்த அலுவலகம் வந்து உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுத்திருக்கும், ஒரு திருப்புமுனையை கொடுத்திருக்கும், நீங்காத நினைவுகள் இருக்கும். உங்களுடைய நண்பர்கள் இருப்பாங்க. இங்கே வரும்போது என்ன பண்ணுவோம், அந்த காலத்தில் நான் ஆரம்பிச்சேன்னா வந்து பழைய கதைகளை வந்து பேசுகிறதுக்குரிய ஒரு களமாக இது வந்து அமையுது. அந்த அடிப்படையில் வந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகளும் கூட்டமும் வந்து ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதை வருடம் தவறாமல் இன்னும் சொல்ல போனால் அந்த 3 மாதத்துக்கு முறை இன்னொரு கூட்டம் எங்கேயும் நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஆண்டு விழா அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்த சங்கத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வந்து எல்லோரும் நன்றி கடன் பட்டிருக்கிறதுல வந்து இதுக்கு அடிப்படையில் தற்போது இந்த அலுவலகத்தில் பணிபுரியும் அதிகாரி ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்படிங்கிற அடிப்படையில்
அம்பலவாணன் ஐயா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அலுவலகமே வந்து அலுவலர்கள், பணியாளர்கள் அவர்களுடைய உழைப்பினால தான் வந்து இந்த அலுவலகம் வந்து சிறந்து விளங்குது அப்படின்ட்டு. இன்னும் சொல்லப்போனால் வந்து காலகாலமாக பார்த்தோன்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸாக இருக்கட்டும், ஆடிட் ஆஃபீஸாக இருக்கட்டும், இரண்டுமே வந்து இந்திய தணிக்கை, கணக்கு தணிக்கை துறையினுடைய கள அலுவலகங்களில் வந்து ஒரு சிறப்பான அலுவலகமாக செயல்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு நற்பெயரை ஈட்டி இருக்கிறது. அதற்கு மூல காரணம் அப்படின்னா வந்து அலுவலகத்தில் இருந்த பணியாளர்களும் அதிகாரிகள் அப்படின்னு. ஸோ அந்த பெயர் வந்து இன்றும் தொடர்ந்து இருக்கிறது. சில காலகட்டங்களில் சில சுணக்கம் ஏற்படலாம், அது இயல்பாக நடக்கிறது தான் வந்து. ஆனாலும் வந்து இப்பொழுது உள்ள ஒரு பொறுப்பில் உள்ள ஒரு அதிகாரிங்கிற முறையில் வந்து அந்த லெகசி, அந்த ஒரு ரெப்புடேஷன், அந்த ஒரு ஃப்ளைங் ஹை அலுவலகம் அப்படிங்கிற ஒரு பெயரை வந்து இன்னும் தக்க வைத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளும் வாய்ப்புகளும் இருக்க தொடர்ந்து செயல்படுத்தக்கூடிய உழைப்பு தான் இப்போ உள்ள அதிகாரிகளும் பணியாளர்களும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லிக்கிறேன். அதுதான் நம்பிக்கை. அதன் அடிப்படையில் தான் வந்து முழு வாழ்க்கையே அமைகிறது. தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு, ஒரு நிறுவனத்திற்கும், நாட் ஜஸ்ட் இண்டிவிஜுவல், இட்ஸ் இன்ஸ்டிடியூஷனல் பர்ஃபார்மன்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் மெமரி அப்படிங்கிற அடிப்படையில் அந்த ஒரு சூழலும் இருக்கிறத பார்க்குறேன். இந்த அம்பலவாணன் ஐயா சொன்ன மாதிரி வந்து இந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்கும் தோள் கொடுத்து கொள்வதில் வந்து அதனுடைய முக்கியத்துவமும் அவர்களுடைய தொடர்பை வலுப்படுத்திக் கொள்வதும் மேலும் சிறப்பாக வந்து ஒத்துழைப்பு கொடுப்பதை பற்றி நிறையா பேசுகிறாங்க. அதற்கு கூடுதலாக ஒருபடியாக இந்த அலுவலகம் சார்ந்து ஒரு இடம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து இதற்குன்னு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும். அந்த வழிமுறைகளில் அதையும் கடந்து வந்து சில அனுமதி கொடுக்கிறது, அதையும் கடந்து வந்து வேறு சில உதவிகள் அலுவலகத்திலிருந்து தேவைப்படும் சூழலில் அதை வழங்குவதற்கு இந்த அலுவலகம் வந்து தயாராக இருக்கிறது என்பதையும் நிச்சயமாக நான் பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் வந்து அதுக்குரிய அதில் எந்த விதமான சுணக்கமும் இருக்கப் போவதில்லை. இன்னும் சொல்லப்போனால் வந்து அது ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்டது அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பிற்காலத்திலும் எதுவும் சூழல் அதை மறுப்பதற்கோ இல்லை ஒதுக்குவதற்கோ உரிய சூழல் வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த அலுவலகமும் இந்த களமும் உங்களுக்காக நிச்சயமாக இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு உதவி தேவைப்பட்டாலோ இல்லை ஒரு குழுவிற்கோ இல்லை சட்ட போராட்டத்தை பற்றி நிறையா பேசியிருந்தாங்க. இந்த அடிப்படையில் அலுவலகம் ஏதேனும் உதவி செய்ய முடியும், அதற்கு ஒரு வாய்ப்பளிக்க முடியும் என்றால் இந்த அலுவலகம் அதற்கு இந்த தணிக்கை துறையும் தணிக்கை அலுவலகமும் தயாராகவே இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்து கொண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கும் பேசுவதற்கும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய இந்த மாதிரி வாய்ப்பை அளிக்கிறோம் என்ற ஒரு உறுதி கொடுத்தது ரொம்ப எங்களுக்கு எதிர்கால திட்டத்திற்கெல்லாம் வந்து ரொம்ப தெரியாது. ஏன்னா பணியில் இருக்கிறவருடைய அன்பு மாத்திரம் என்றைக்குமே தேவையாக இருக்கும். அதனால் உங்களுடைய அதே மாதிரி நான் ஆக்சுவலி அம்பலவாணன் அவர்களை பற்றி சொல்லும்போது இதுதான் முகநூலில் அவர் திருப்பதியும் வந்து அடிக்கடி அவருடைய படைப்புகளை பற்றி நிறைய போட்டுட்டு வர்றாரு. அந்த திருக்குறளும் தணிக்கையும் ஏற்கனவே அறிமுகப்படுத்திட்டார் ஃபேஸ்புக்லேயே. அதை பற்றி ஒரு சில இது போட்டிருக்காரு. அதனால் அவரோட நம்ம ஆக்சுவலி இவங்க கூடலாம் நம்ம நேரடியாக தொடர்புகளில் இருக்க மாதிரியே இருக்கும். நீங்கள் முகநூல் உறுப்பினராக இருந்தீங்கன்னா அவங்களோட இதெல்லாம் நமக்கு தொடர்பில் இருக்க மாதிரியே இருக்கும். அதனால் எனக்கு அந்த வாய்ப்பு தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கிறது. அதனால் அவங்களோட டெய்லி நான் பேசிக்கிற மாதிரியான ஒரு இதாக இருக்குது. சரி, அடுத்த நிகழ்ச்சிக்கு நம்ம போனோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டைவர்ஷன் சொல்லுங்கள். நீங்கள் தான் சொல்லணுமா சார்? நம்ம ஏடி சார் வந்து ஒரு ஆஃபர் கொடுத்தாரு. அதை நம்ம பயன்படுத்திக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ரெண்டு விஷயம் அவருடைய கவனத்தை கொண்டு வரேன். ஒன்று 30/6, அதே மாதிரி 31/12 இதில் ஓய்வு பெற்ற பென்ஷனர்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா இன்க்ரிமெண்ட் வந்து கவர்மெண்ட் ஆர்டர் போட்டுருக்காங்க. அதில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அதை கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்தியன் ஆடிட் நகல் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சது தமிழ்நாட்டில் இன்னும் அது வழங்கப்படவில்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியல. நான் ஸ்கோவால் அதை பேசினேன்.
அதே மாதிரி ஜாயின்ட் செக்ரட்டரி பென்ஷன் தனிப்பட்ட முறையில் அவரே த்ரூ செக்ரட்டரி எக்ஸ்பெண்டிச்சர் அவரும் லெட்டர் எழுதிட்டார். முதல்ல எல்லாம் நமக்கு ஒரு கன்வென்ஷன் இருந்தது, சிஏஜி ஆஃபீஸுக்கு நம்ம ரிமைண்டர் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ சிஏஜி ஆஃபீஸே இங்கே வந்துடுச்சு. அதனால் நேரடியாக பேசி என்ன காரணம் ஏன் கொடுக்கலன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த ரெமடியை நம்மளால் தேட முடியும். அதற்கான உதவியை அம்பலவானவர்கள் செய்ய வேண்டியனா நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதாவது உயிரோடு இருக்கும்போது அந்த இன்க்ரிமெண்ட் வாங்குறது தான் நல்லது. அவங்க போனதுக்கப்புறம் நீங்கள் அரியர்ஸ் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. அதனால் அந்த ஒரு கோரிக்கையை நான் வந்து அவருக்கு வைக்கிறேன். என்ன காரணம்ன்ற மட்டும் கருதி கவர்மெண்ட்டு சொன்னால் கூட போகும், நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணலாம். அது உங்கள் சார்பாக அவர்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோஆப்ரேட்டிவ் கேன்டீன், அந்த கோஆப்ரேட்டிவ் கேன்டீனை கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டை வைண்ட் அப் பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டில் சேர்க்கணும் அப்படின்ற முடிவை நான் செக்ரட்டரி இருக்கும்போது தான் எடுத்தோம். ஏவி வெங்கட்ராமன் சார் சொல்லி எடுத்தோம். அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வேலை பார்க்கக்கூடிய அந்த ஊழியர்களுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயின்ற சம்பளம் கிடைக்கும், அந்த ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஒரு செட் ஆஃப் பீப்புள் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்து ரிட்டையர் ஆகி பென்ஷன் வாங்கி வீடெல்லாம் கட்டி நல்லா இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா கவலை அளிப்பதாக இருக்குது. யாரையுமே நிரந்தரம் பண்ணாமல் எல்லாரையும் டெம்பரரி எம்ப்ளாயியை வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பலனை கூட தனிப்பட்ட மனிதர்களுக்கு கொடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதையும் நீங்கள் மாற்றுறதுக்கு முயற்சி செய்யணும்னு கேட்குறேன். நன்றி, வணக்கம். இப்படிப்பட்ட தலைவர் நமக்கு வேணும். ஸ்ட்ரிக்ட் அயன் when it is hot. எப்போ அதை கேட்கணுமோ அதை கேட்டு பெறதில்லை நம்ம ஃபாலோ அவர்கள் ஒரு மிக்கவர். இந்த சமயத்தில் கண்டிப்பாக நான் இன்னொரு சின்ன ஒரு நிகழ்ச்சியிலிருந்து கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் நம்ம ஜெயசுராஜா இருக்கார். ஜெயசுராஜா அவர்கள் திரு ஏஜே ரவீந்திரன் அவர்களை கௌரவிப்பாருங்க. ஏன் ஏஜே ரவீந்திரன் கௌரவிக்கிறார்னா ஏஜே ரவீந்திரன் மட்டும். அவர் வந்து இந்த பாலுக்கும் சிறப்பான சிறப்பு செய்தல்னு ஒரு நிகழ்ச்சி, ஒரு சிறிய நண்பர் கூட்டத்தை கூட்டி பண்ண ரொம்ப மிகச்சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை அவர் பண்ணார். அதற்காக உழைத்த அத்தனை பேர்களையும் பாராட்டும் விதமாக திரு ஏஜே ரவீந்திரன் அவர்களை நாங்கள் கௌரவப்படுத்துகிறோம். அவர் செஞ்ச அந்த ஒரு முன்மாதிரியான நிகழ்ச்சி. நமக்காக உழைக்கிறவர்களை நாம் அங்கீகரிக்க வேண்டும், அவர்களை வாழ்த்த வேண்டும். அதற்கான வாய்ப்புகளுக்காக நம்ம காத்திருக்க வேண்டும் என்ற மாதிரி அவருக்கும் ஒரே நாளில் பிறந்த நாள் 80-70 அவர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பு பண்ணாங்க. அந்த நிகழ்ச்சி உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் நடந்தது. என்ன பண்ணாங்க, ரொம்ப திறமையாக அந்த நிகழ்ச்சியை நடத்தி அதில் கொஞ்சம் மிச்சம் பண்ணி இந்த ஆல் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷனர்ஸ் அசோசியேஷனுக்கு ஒரு 18,000 ரூபாயை மிச்சப்படுத்தி தலைவர்கிட்ட ரவீந்திரனை கொடுக்குறார். ஒரு நிமிஷம். ரவீந்திரன் வந்து பாலுவுக்கு வந்து ஒரு அந்த ஃபோட்டோ ஆல்பத்தை கொடுத்துருக்கிறாங்க. அந்த ஆல்பத்துக்கு அந்த நிகழ்ச்சியில் எடுத்த ஃபோட்டோ ஆல்பமாக தயாரிக்கப்பட்டு நல்ல நினைவூட்டது. நினைவு பரிசாக அவர் வந்து வாழ்நாள் முழுவதும் அதை பார்க்குறாரு. நிறைய பேர் நண்பர்களோட அழகாக எல்லாருமே வந்து இருந்து ஃபோட்டோவெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எவ்வளோ பேர் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு தெரியும். ஸோ பாலுக்கு மட்டும்தான் அது அவருக்கு தனிப்பட்டு கொடுத்தீங்க, எனக்கு தெரியாமல். ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஆல் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பென்ஷன் அசோசியேஷனுடைய அமெண்ட்மெண்ட் பைலாஸோடைய அமெண்ட்மெண்ட். சி எம் முத்துசெல்வராஜா, who has been functioning as treasurer for the past 10 years, resigned from the treasurer post on 14/20/26 for personal reasons. The executive committee, which met on 15/20/26, accepted his resignation, and C. D. Mutharaj, joint treasurer, was elected as treasurer
and D. Ravichandran was elected as Joint Treasurer. C. President member is co-opted as committee member against a vacancy in the committee. The appointments of C. Muthurai as Treasurer and D. Ravichandran as Joint Secretary and C. President as committee member as placed before the general body for approval. The executive committee wanted to utilize the experience of Sri Muthu Selvaraaja for the association. Hence, he was co-opted as working president by the executive committee. In the bylaw 6A, 11 and 12 of All India Central Government Pensioners Association, Chennai, relating to the number of office bearers, only one working president was provided. Hence, it is proposed to amend the bylaw 6A to provide for 2 working presidents. Bylaw 11 and 12, the word working president to renamed as working presidents. The amendment to bylaws are placed before the general body for approval. Next. முதல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி. என்ன மகிழ்ச்சியான செய்தின்னு கேட்டீங்கன்னா, டிஃபென்ஸ் பென்ஷனர்ஸ் குறிப்பாக உடனே உண்மையாலுமே எனக்கு தெரியல. ஆனாலும் நான் என்ன பேசுவேன்னு அவங்க வாட்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நான் கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். அம்பலவாணன் சார் இன்னைக்கு நமக்கு வந்திருந்து தொடக்க உரை ஆற்றி வைத்தார். அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நமக்கு சங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிற நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் அசோசியேஷன் ரூம் வந்து நமக்கு தான் அவர் கொடுத்தாரு. அந்த ரூமில் இன்னைக்கு அவரும் அந்த சங்கத்தில் இன்னைக்கு அவர் இணைஞ்சிருக்காருங்கிறதே நமக்கு ஒரு பெரிய விஷயம். அது மாதிரி நம்ம திருப்பதி வெங்கடசாமி அவர்கள், அவர் வந்துட்டு ஒரு எழுத்தாளர், கவிஞர். இன்னைக்கு காலையில் அவரை கூப்பிட இங்கே மீட்டிங்கு கூப்பிட போகும்போது, எப்படி சார் உங்களுக்கெல்லாம் நேரம் கிடைக்குதுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நேரத்தை நாம தான் ஒதுக்கிக்கணும் அப்படின்னு சொன்னார். நம்ம அம்பலவாணன் சாருக்கும் அது மாதிரி திருப்பதி சாருக்கும் சில ஒற்றுமைகள் இருக்கு. 2 பேருமே பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி படித்தவங்க, 2 பேருமே கிராமத்து சூழ்நிலையிலேருந்து இங்கே வந்தவங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பேருமே அந்த இளைஞர்களுக்கான மோட்டிவேஷன் அதை 2 பேருமே சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போது நமக்குமே அவங்க மோட்டிவேட் பண்ணணுன்ட்டு நான் இப்போது அம்பலவாணன் சாரை கேட்டுக்க போகிறேன். ஏன்னா அவருக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் நிறையா இருக்கிறதுனால நான் படிச்சுக்குவோம். அது மாதிரி நம்ம அம்பலவாணன் சார் நம்ம துரைபாண்டியன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய எல்டர் பிரதர் அப்படின்னு தான் ஒரு முறையும் சொல்லுவார். இப்போ ஒரு ரிட்டைர்மெண்ட் இந்த 7th ஃப்ளோரில் நடக்கும்போது கூடி அப்படி தான் சொன்னார். நான் கூட என்ன 2 பேருக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்குமே, எப்படி அவர் இப்படி எல்டர் பிரதர்னு சொல்கிற அப்படின்னு விசாரிச்சப்போ தான் தெரிஞ்சுது. அம்பலவாணன் சாரோட முதல் பிரதருக்கும் இவருக்குமே 25 வயசு வித்தியாசமா. ஸோ அப்படி இருக்கும்போது 10 வயசுக்காரர் அவர் பிரதர்னு சொல்கிறது தவறில்லை. ஸோ அந்த மாதிரி அவங்க இன்னைக்கு வந்துட்டு போன அந்த சிறப்பு நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அம்பலவாணன் சார் அண்டு திருப்பதி சார் இவங்களை நான் நன்றியோடு நினச்சி பார்க்குறோம். அது மாதிரி இன்னைக்கு வந்திருந்த மீனாட்சி சுந்தரம் டாக்டர், அவரை நேற்றுக்கில்ல ஒரு 2 நாளுக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் ஃபோனில் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு சார் நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே அழைப்பு கொடுத்துருக்கோம், நீங்கள் அவசியம் வரணும்னு சொன்னப்போ அவர் என்கிட்ட சொன்னது என்னென்னா, தம்பி நான் வந்து பேசுறதை பற்றி ஒன்றும் இல்லை, ஆனால் பேசுறதை விட நான் இங்கே இந்த இன்ட்ராக்ஷன் அவங்க மருத்துவ சம்பந்தமாக என்கிட்ட யாராவது கேள்வி கேட்டால் நான் அதுக்கு பதில் சொல்கிற தயாராக, எவ்வளோ நேரம் வேணாலும் பதில் சொல்ல தயாராக இருக்கேன்னு சொன்னார். சொன்னது மட்டும் இல்லை, இன்னைக்கு காலையிலேயே அவர் சீக்கிரம் வந்துட்டார். இன்னைக்கு காலையில் அவர் அநேகமாக சிறப்பு விருந்தில் அவர் தான் முதல்ல வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் இதே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் அடையார் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாரு. பட் நான் போனது இங்கே இருக்கிற விசி ரோட்டில் இருக்கிற ஜெரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவர்கிட்ட அந்த இன்விடேஷனை கொடுக்கும்போது, அப்புறம் அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் தான் டாக்டர் தான் பேசுகிறேன். ஒரு டாக்டர் தான் பேசுகிறேன், இல்லை டாக்டர் தான் ஜெரி ஹாஸ்பிட்டல். அவர் வந்துட்டு, தம்பி நீங்கள் திரும்பி என்னை அடையாளம்லாம் தேடி வந்துட்டு இருக்க வேண்டாம், உங்களுக்கு நேரம் வேஸ்ட் ஆகும், நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்துருங்க, எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவார்னு சொல்லிட்டு, அதாவது என்னுடைய நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று சொன்னவர் இன்னைக்கு அவரோட நேரத்தை இங்கே நிறைய நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறான்னு போது நான் அவருக்கு நிறைய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தோழர்களே. அது மாதிரி நம்ம ராஜேந்திரன் லாயர்,
நமக்கு நிறைய கேஸில் நமக்கு உதவி புரிஞ்சிருக்காரு. நானே கூடி அவர்கிட்ட 5-4 கேஸ் சம்மந்தமாக நிறையா வாட்டி பேச போயிருக்கேன். அந்த கேஸ் இன்னும் முடியலன்னு பாருங்கள். ஆனால் கூடி அந்த நம்மளுடைய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டிஸ்பியூட்ஸ் சம்மந்தமான கேஸுகளை அவர் நிறையா டீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு அவரும் வந்திருந்தது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவருக்கு நன்றி தெரிவிக்கிற இந்த நேரத்தில் தோழர்களே, ஒரு எம்ஜிஆர் படமோ ஒரு ரஜினி படமோ வெளிவருதுன்னா அது வெற்றி பெறுது அப்படின்னா அது அவங்க நடித்ததுனால மட்டும் இல்லை, அந்த ரசிகர்கள் கொடுக்குற ஆதரவு தான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம குமார் சொன்ன மாதிரி இவ்வளோ நேரம் ஆயிட்டும் நீங்கள்லாம் இங்கே இருக்கிறத நினைக்கும் போது இதுதான் நம்மளுடைய உண்மையான வெற்றி. உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேர்களை தேடி நம்ம கோமதி நாயகம், அது மாதிரி கல்கட்டா, டெல்லி இந்த மாதிரி மீட்டிங்கு வந்து கீழே வந்து கால் உடச்சிக்கிட்ட இந்திராணி மேடம் இவங்கெல்லாம் இங்கே இருக்கிறது பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. அது மாதிரி நன்றி சொல்லும்போது சில குறிப்புகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதாவது இந்த அரங்கை கொடுத்தவங்களுக்கு. அப்போ அந்த வகையில் ஏஜி ஆடிட் அவர்களுக்கும் ஏஜி அக்கௌண்ட்ஸ் அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்லிக்கிறோம். அது மாதிரி நமக்கு சிறப்பாக உணவு தயாரித்து கொடுத்த பிரேம் கேட்ரிங் அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கிறோம். ஆட்சிகால் சரவணன் அவன் வந்துட்டு எப்போவுமே நம்ம கூப்பிட்டா ஒரு 10 பேர்த்தோட இங்கே வந்துட்டு நமக்கு வேணுங்கிற எல்லா உதவியும் செய்வார். அவருக்கு இந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் நன்றி. அது மாதிரி முத்துராஜ் ஐயா நமக்கு எல்லாருக்கும் டீ சொல்லியிருக்காரு. எல்லாரும் இருந்து சாப்பிட்டு கண்டிப்பாக போகணும்னு வேண்டிட்டு என்னொன்று சுற்றுரை முடித்துக் கொள்கிறேன். நன்றி தோழர்களே. ஹலோ தோழர்களே.